ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். வாய்ஸ் கிளியரா கேக்குதா? வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணி கொள்ளுங்க. ஏதாவது சிக்கல் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கொள்ளுங்க. ஏதாவது சிக்கல் இருந்தா ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் நாங்க இன்றைக்கு எங்களோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைய தினம் எங்களோட முதலாவது கிளாஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். குரூப்ல பிடிஎஃப் போடப்பட்டிருக்கும். பிடிஎஃப் ஒருக்கா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. போன்ல பாக்குறத விட நீங்க பிரிண்ட் எடுத்து பேப்பர்ஸா வச்சுக்கொள்றது நல்ல. போன்ல பார்த்து நான் கேள்வி செய்யறதை விட பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்றது நல்ல. அதுக்காக தான் வெளியாவே அப்லோட் பண்ணது. ஸோ இதுக்கு பிறகு நாங்க ஒரு 1 டேக்கு முதல் அப்லோட் பண்றதுக்கு பிளான் பண்றோம். ரைட். ஸோ அப்ப என்னோட இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நார்மலா எங்களுக்கு தெரியும் வீக்குக்கு 4 days இருக்கும். எங்க கிளாஸ் வீக்குக்கு 4 days இருக்கும். 4 நாள் நடக்கும் எங்க கிளாஸ். 4 நாள் நடக்கும் ஒரு வீக்ல. ஸோ இந்த 4 நாள் கிளாஸ்ல ரைட், இந்த 4 நாள் கிளாஸ்ல 2 நாள் நாங்க ஸ்ட்ரக்சர் பகுதி தான் பார்ப்போம். 2 நாள் ஸ்ட்ரக்சர் கொஷின்ஸ் தான் பார்ப்போம். மீதி 2 நாள் நாங்க ரிவிஷன் பார்ப்போம். செக்ஷன் வைஸா ரிவிஷன் பார்ப்போம். அது எம்சிக்யூ கொஷனோட சேர்த்து தான் நாங்க அதை பார்த்து கொண்டு போவோம். ரைட். ஸோ இதுல ஏதாவது சிக்கல் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். ரைட். ஏதாவது சிக்கல் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். ரைட். ஓகே. இப்ப இதுல எங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் அப்படி என்று சொல்றது இல்லையா, எங்களோட ஃபைனல் பேப்பர்ல வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாய் எழுதி இருந்தால் அல்லது 2 சாய் எழுதி இது 3வது சாய்க்கு ட்ரை பண்றாளாக இருந்தால் அல்லது முதன்முறையாக தோற்றுகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ரைட், உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. எங்களுக்கு தெரியும் எங்களோட பிசிக்ஸ்ல நார்மலா எங்களோட பிசிக்ஸ்ல பேப்பர் மாடல் நீங்க ஆல்ரெடி எழுதினாக்க நான் ஒரு குயிக்கா வாரேன். எங்களுக்கு டைமும் குறைவு, குயிக்கா வாரேன். ஸோ இதுல எங்களுக்கு தெரியும் எங்களோட பேப்பர் மாடல் நார்மலா எங்களோட பேப்பர் இந்த பார்ட் 1 பேப்பர்ல நார்மலா நாங்க பிசிக்ஸ்ல பார்ட் 1 பேப்பர்ல 50 MCQ ட்ரை பண்ணுவோம் 2 ஹவர்ஸ்ல. 2 ஹவர்ஸ்ல 50 MCQ நாங்க செய்ய வேணும். ஸோ நார்மலா அந்த 50 MCQ பகுதி என்று சொல்றது பரவலாக எங்களோட 11 பாடத்திலையும் வரும், சில பாடங்கள்ல முக்கியத்துவப்படுத்தி வரும். ஸோ அதுல நார்மலா எங்களுக்கு தெரியும் ஒரு 5 ஆன்சர்ல நாங்க உண்டை செலக்ட் பண்ண வேணும். 5 ஆன்சர்ல உண்டை செலக்ட் பண்ண வேணும். 5 ஆன்சர்ஸ்ல நாங்க ஒன்றை செலக்ட் பண்ண வேண்டி வரும். அப்ப எங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. எம்சிக்யூ கொஸ்டினுக்கு எங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ரைட். ஸோ அப்ப 5 ஆன்சர்ல நாங்க ஒன்றை செலக்ட் பண்ண வேணும். அப்ப 2 ஹவருக்குள்ள செய்யணும். அப்ப நல்ல ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கணும் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சாய் செகண்ட் சாய் எழுதினாக்களுக்கு தெரியும். முதலாம் தரவு எழுதுறாக்கள் நீங்க நார்மலா ஸ்கூல் அல்லது நீங்க ப்ரொஜெக்ட்ல படிக்கிற டிரெக்ட் கிளாஸ்ல நார்மலா இது 3 தவணை நீங்க பினிஷ் பண்ணிருப்பீங்க. இது 4வது தவணை சில ஆக்கள் பினிஷ் பண்ணிருப்பீங்க சில ப்ரோவின்ஸ். ஸோ அப்ப எங்களுக்கு தெரியும் எங்களோட பார்ட் 1 பேப்பர் நார்மலா இது 100 புள்ளிக்கு எழுதுவோம். நாங்க 100 புள்ளிக்கு எழுதுவோம். ஸோ 50 MCQ 2 ஹவருக்கு செய்வோம். ரைட். ஸோ அதே போல எங்களோட பகுதி 2 பேப்பர் பாத்தீங்கன்னா பார்ட் 2 பேப்பர். இந்த பார்ட் 2 பேப்பர்ல முதல் 4 கேள்விகளும் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின், அதாவது கட்டமைப்பு வினா என்று சொல்றேன் இல்லையா. அதாவது புள்ளிக்கோட்லயே ஆன்சர் பண்ணி கொடுக்கணும். இந்த கட்டமைப்பு வினாக்கள் எங்களோட பிசிக்ஸ் பிராக்டிக்கல் கைடு அடிப்படையா வச்சுதான் இது வரும். பிசிக்ஸ்ல பிராக்டிக்கல் கைடு அடிப்படையாக வச்சுதான் வரும். இதுக்கு எங்களுக்கு ஆப்ஷன் இல்ல. கண்டிப்பா நாளையும் என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணி ஆகணும். நாங்க தவிர்க்க இல்லாது இல்லையா, தவிர்க்க இல்லாது நாளையும் என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணி ஆகணும். சரிதானே.
அப்ப 4க்குமே நாங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். அப்ப தவிர்க்க இயலாது. அப்ப இதுல எங்கட இந்த முதலாவது கொஸ்டின்ல என்ன வரும்? முதலாவது கொஸ்டின்ல எங்களுக்கு தெரியும் யூனிட் 1ல உள்ள, நீங்க யூனிட் 1ல ஸ்டார்ட்ல படிச்ச கருவிகள்ல ஏதாவது ஒன்று போடலாம். 2024 பேப்பரை பாத்தீங்கன்னா தெரியும், 24 பாஸ் பேப்பர்ல ஒரு கருவியை போட்டு விட்டு இருந்தார். இதுக்கு முதலும் கருவிகள் நுண்மானி திரைக்கணிச்சு 2024ல வந்தது. சோ அதுக்கு முதல் நகரும் நுணுக்கு காட்டி வந்தது. சோ அதுக்கு முதல் கோலமானிகள் வந்திருக்குது பழைய பேப்பர்ல நீங்க பாக்கிலும். ரைட், அப்ப முதலாவது யூனிட் 1ல உள்ள கொஸ்டினா இருக்கும், அல்லது மெக்கானிக்ஸ்ல உள்ள ஒரு பிராக்டிகலா இருக்கும். மெக்கானிக்ஸ்ல உள்ள ஒரு பிராக்டிகலாக இருக்கும். இந்த மெக்கானிக்ஸ் பிராக்டிகல் யூனிட் 2வினுடைய பிராக்டிகல் எத்தனை இருக்கும் அப்படின்னா 5 பிராக்டிகல் இருக்கு இல்லையா? 5 பிராக்டிகல் இருக்கும். அதுல முதலாவது நீங்க படிச்சிருப்பீங்க இந்த விசை இணைகர விதி என்று சொல்றேன். முதலாவது படிச்சிருப்பீங்க விசை இணைகர விதி பிராக்டிகல். அதாவது விசை இணைகர விதியை வாய்ப்பு பார்க்கிற அதே நேரம் அந்த விதியை பயன்படுத்தி எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு தெரியாத பொருள்ற வெயிட்ட கண்டுபிடிக்கிற. சோ அதுதான் எங்களோட முதலாவது பிராக்டிகல் நாங்க படிச்சோம். ரெண்டாவது படிப்போம் நம்மள எங்களுக்கு தெரியும் என்ன சொல்ற அந்த திருப்ப கோட்பாடு இல்லையா? அந்த திருப்ப கோட்பாட்டு தத்துவத்தை பயன்படுத்தி எங்களுக்கு தரப்படுகிற ஒரு தெரியாத பொருள்ற தீவை கண்டுபிடிக்கிற. அதுதான் நாங்க மெக்கானிக்ஸ்ல படிக்கிற ரெண்டாவது பிராக்டிகல். மீதி 3, 4, 5 மீதி 3 மெக்கானிக்ஸ்ல எங்களோட பிராக்டிகல் கைட்ல இருக்கிற மீதி 3 பிராக்டிகலும் ஹைட்ரோ பகுதிக்குள்ள வார இல்லையா? அதுல முதலாவது ஹைட்ரோ பகுதியில வார பிராக்டிகல்ல ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு தெரியும் அந்த நிறையேற்றப்பட்ட கொதிகுழாய் என்று சொல்றேன். நிறையேற்றப்பட்ட கொதிகுழாய் பிராக்டிகல் இல்லையா? நிறையேற்றப்பட்ட கொதிகுழாய் பயன்படுத்தி ஒரு திரவத்தில தொடர்படுத்தி அல்லது அடர்த்திய துணித பிராக்டிகல். சோ இது எங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் பாஸ் பேப்பர்ல 25 பெஞ்சுக்கு நடந்த பேப்பர், லாஸ்டா நடந்த பேப்பர்ல வந்த கொஸ்டின் இல்லையா? முதலாவது கொஸ்டினா வந்து இந்த நிறையேற்றப்பட்ட கொதிகுழாயை பயன்படுத்தி என்ன செய்யற ஒரு திரவத்தினுடைய அடர்த்தியை கண்டுபிடிக்கிற பிராக்டிகல். ரெண்டாவது நாங்க படிப்போம் யூ குழாய் பிராக்டிகல். யூ வடிவ குழாய். சோ இது லேப்ல இருக்கும். அப்ப யூ வடிவ குழாயை பயன்படுத்தி ஒன்றோடொன்று கலக்காத திரவங்கள தொடர்படத்தையும் கண்டுபிடிக்கிற அல்லது அடர்த்தியை கண்டுபிடிக்கிற இல்லையா? சோ அடுத்தது இன்னொன்று படிப்போம் ஹேரி நாய்கருவி பிராக்டிகல். மூன்றாவது இதுவும் இது ஒன்றோடொன்று கலக்கக்கூடிய திரவங்களுக்கு நாங்க பொதுவா லேப்ல தொடர்படுத்திய அடர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக சோ அந்த பிராக்டிகலை நாங்க ட்ரை பண்ணுவோம். அப்ப இதுல எங்களுக்கு தெரியும் முதலாவது கொஸ்டினுக்காக யூனிட் 1 மெக்கானிக்ஸ்ல உள்ள பிராக்டிகல் பகுதிகள் வரும். ரெண்டாவது கொஸ்டினுக்காக ஹீட் பகுதியில உள்ள பிராக்டிகல் வரும் இல்லையா? ஹீட் நான் அதை படிப்போம். ரைட், ஹீட் பகுதியில உள்ள பிராக்டிகல் வரும். மூன்றாவது கொஸ்டினுக்காக எங்களுக்கு வரும் சவுண்ட் அண்ட் லைட் இல்லையா? சவுண்ட் பகுதியில உள்ள பிராக்டிகல் அல்லது லைட் பகுதியில உள்ள பிராக்டிகல் வரும். நான்காவது கொஸ்டினுக்காக எங்களுக்கு வரும் எலக்ட்ரிசிட்டியில உள்ள பிராக்டிகல் வரும். சோ அப்ப இதுதான் எங்களோட பகுதி 2ல ஸ்ட்ரக்சர் பார்ட். பகுதி 2ல எஸ்ஏ பார்ட் இருக்குது. பார்ட் 2ட எஸ்ஏ பார்ட். இந்த எஸ்ஏ பார்ட் பேப்பர் நார்மலா எங்களுக்கு தெரியும் இந்த எஸ்ஏ பார்ட் பேப்பர். சோ இதுல எங்களுக்கு 8 கொஸ்டின் இருக்குது. அதுல 4 செய்வோம் நாங்க. 4 சாய்ஸ் மாதிரி இருக்கும். அது நாங்க அந்த எஸ்ஏ கொஸ்டின் ஃபைனல் ஃபுல் பேப்பர் செய்ய கூட நாங்க அதை கதைப்போம். எஸ்ஏ நாங்க இன்னைக்கு கதைக்க போறது இந்த ஸ்ட்ரக்சர் பகுதி. அப்ப எங்களோட பிளானிங் அப்படி என்ன, எங்களுக்கு இருக்கிற இந்த 7 மாத காலங்கள்ல ஒரு 6 மாத காலத்துக்குள்ள நாங்க சகல பிராக்டிகலையும் பார்த்து சோ அதுல சகல மாடல் கொஸ்டினையும் பார்க்குது. அதே நேரம் இம்பார்ட்டன்டாக வந்து பாஸ் பேப்பர் கொஸ்டின் இல்லையா? ஸ்கீம் நாங்க ஒருக்கா கதைக்க வேணும். சோ இப்படி அதுக்கு புள்ளி கொடுக்குறேன். ரைட், சோ அப்ப அதை நாங்க ஒருக்கா கதைச்சு கொள்வோம். சரியானே? ரைட், இப்ப எங்கட முதலாவது இந்த பேப்பர்ல வந்திருக்கிற அந்த பிராக்டிகல் எங்கட பிராக்டிகல் கைட்ல உள்ள நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணின பேப்பர்ல உள்ள கொஸ்டினை அடிப்படையாக கொண்ட பிராக்டிகலுக்கு போவோம். ரைட், அப்ப நாங்க எங்கட 4 வீக்ல 4 நாள் கிளாஸ்ல 2 நாள் ஸ்ட்ரக்சர் பகுதி தான் முழுமையா கதைக்கும். நான் இதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு முதல் சோ எங்கட பேப்பரை நான் குரூப்ல போடுவேன். நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணி கொள்ள வேணும். சரிதானே? ரைட், சோ இதுல எங்கட பாருங்க. ரைட், ஓகே, பாங்குக்கு ஒரு வெயிட் பண்ணுங்க. ஒரு பாங்கு முடியும் வரைக்கும் ஒரு கட் பண்ணுவா கிளாஸ் கொண்டு
ஓகே, நாங்க எங்கட இன்றைய நாளுக்குரிய அந்த கொஸ்டின் பேப்பருக்குள்ள போவோம். ரைட். சோ அப்ப அதுல பாருங்க, யூக்குழாயை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் தொடர்படர்த்தியை துணிதல் இல்லையா? ரைட். சோ அப்ப யூக்குழாயை பயன்படுத்தி திரவம் ஒன்றை தொடர்படர்த்திய துணிதல், ரைட். இதுதான் எங்கட பிராக்டிகல். சோ இந்த பிராக்டிகலை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க போட்டிருக்கிறது அந்த கொஸ்டின் இல்லையா? முதலாவது இந்த பிராக்டிகல் என்னன்றது நாங்க குயிக்கா பார்ப்போம் இல்லையா? அப்ப எங்களுக்கு தெரியும் யூக்குழாய் பிராக்டிகல் அப்படின்னு சொன்னா என்ன? லேப்ல எங்களுக்கு ஒரு யூ வடிவ குழாய் தரப்படும் இல்லையா? லேப்ல ஒரு யூ வடிவ குழாய் தரப்படும். அந்த யூ வடிவ குழாயை பயன்படுத்தி என்ன செய்ய போறோம்? ஒன்றோடொன்று ஒன்றோடொன்று கலக்காத திரவங்கள் இல்லையா? ஒன்றோடொன்று கலக்காத திரவங்கள். இப்ப உதாரணமாக ஒன்றோடொன்று கலக்காத திரவங்கள் நான் லேப்ல பயன்படுத்துற தேங்காய் எண்ணெய், நீர் இல்லையா? நல்ல உதாரணம். அப்ப எங்களுக்கு தெரியும் நீர் தேங்காய் எண்ணெய், நீர் தேங்காய் எண்ணெய். அப்ப நீர் தேங்காய் எண்ணெய் வந்து ஒன்றோடு ஒன்று என்ன செய்யாது? கலக்காத திரவம். அப்ப நீர் தேங்காய் எண்ணெய் தரப்படையுள்ள அந்த தேங்காய் எண்ணெயினுடைய அடர்த்தியை கண்டுபிடிக்கிற அல்லது அவர தொடர்பு அடர்த்தியை கண்டுபிடிக்கிற. சோ இதுதான் இந்த பிராக்டிகல் இல்லையா? அப்ப யூக்குழாயை பயன்படுத்தி ஒரு திரவத்துல அது எப்படிப்பட்ட திரவம்? நீரோட அது எப்படிப்பட்ட திரவமா இருக்கணும்? நீரோட கலக்காத திரவமாக இருக்கணும் இல்லையா? நல்ல உதாரணம் தேங்காய் எண்ணெய் இல்லையா? நீர் தேங்காய் எண்ணெய். அப்ப நீரும் தேங்காய் எண்ணெயும் என்ன செய்யாது? ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணாது இல்லையா? கலக்காது. சோ அப்ப இப்படியான திரவத்துல தொடர்படர்த்திய துணியிட. சோ இதான் எங்களோட பிராக்டிகல் அல்லது அடர்த்திய துணியிட. சோ அப்ப இதுக்காக எங்களுக்கு என்ன தரப்படும்? ஒரு யூ வடிவ குழாய் தரப்படும். என்ன அப்ப இந்த பிராக்டிகல் எப்படி செய்வோம் லேப்ல? முதல்ல எங்களுக்கு தரப்படுகிற அந்த யூ வடிவ குழாய நிலைக்குத்தாக என்ன செய்வோம்? ஒரு பலகையில பொருத்தி கொள்ளும் இல்லையா? ஒரு ஸ்டாண்ட்ல நிலைக்குத்தாக பொருத்தி கொள்ளும். முதலாவது அப்ப எங்களுக்கு தரப்படுகின்ற யூ வடிவ குழாய், எங்களுக்கு தரப்படுகின்ற யூ வடிவ குழாய்னு செய்வோம். ரைட். நல்லா கவனிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோம்? எங்களுக்கு தரப்படுகின்ற யூ வடிவ குழாய நிலைக்குத்தாக ஒரு பலகையில அல்லது ஒரு ஸ்டாண்ட்ல என்ன செய்வோம்? நிறுத்தி கொள்ளும். ரைட். அப்ப இதான் இந்த பிராக்டிகலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப யூ வடிவ குழாய் தரப்பட்டால் அதை முதல்ல நாங்க பொருத்தி கொள்ளும். அப்ப சில நேரம் எங்களுக்கு கொஸ்டின்ல இப்படி கேட்பாங்க. எப்படி என்றால் அது அந்த பொதுவாக எங்களுக்கு தெரியும் அந்த சடத்தின் பௌதிக இயல்புகள் கதைக்குள்ள எங்களோட பிராக்டிகல் கைட்ல கொடுத்திருக்காரு என்னென்றால் இந்த கண்ணாடியிலான பொருட்கள் இருக்குதானே லேப்ல நம்மளா யுவடியோக்குள்ளாய் கண்ணாடியினால் ஆன பொருள் தானே. இப்படி பொருள் நாங்க நீண்ட நாள் லேப்ல இருக்கும் அதை எடுத்து யூஸ் பண்றதுக்கு முதல் அதை கிளீன் பண்ணணும் இல்லையா? சுத்தம் செய்யணும். அப்ப இதை சுத்தம் செய்யற முறை என்ன? சுத்தம் செய்யற முறை என்ன? முதலாவது இதான காரக்கரைசலால கழுவுற, பிறகு அமில கரைசலால கழுவுற, பிறகு சுத்தமான நீரால கழுவுற. இதுதானே கழுவுற முறை. அப்ப அதுங்களுக்கு கேட்பார் என்னடா என்னோட கைட்ல கொடுத்திருக்காரு இல்லையா? கைட்ல கொடுத்திருக்காரு எங்க ப்ராப்பர்ட்டி, அதாவது சடத்தி பௌதிக இயல்பு சடத்தி பௌதிக இயல்புகள் பகுதி அந்த யூனிட் பகுதியில உள்ள பிராக்டிகல்ஸ்ல அது கதைச்சிருக்காரு. சரிதானே? சோ அப்ப எங்களுக்கு தெரியும் லேப்ல பொதுவா அந்த யூ வடிவ குழாய் ஒரு கண்ணாடி குழாய் தானே. அப்ப நாங்க அந்த கண்ணாடி குழாயை முதல்ல எடுத்து என்ன செய்யணும்? பிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஏன் இந்த ரெண்டு புயத்துக்குள்ளேயும் நாங்க இந்த ரெண்டு திரவத்தையும் எடுக்க போறோம். நீரோட கலக்காத அந்த திரவத்தை எடுக்க போறோம், நீரையும் எடுக்க போறோம். அப்ப நீரையும் நீரோட கலக்காத திரவத்தையும் நாங்க எடுக்க போறோம். புயங்கள் வழியே ரெண்டு புயங்கள் வழியையும் எடுக்க போறோம். அப்ப அதுக்கு முன்ன நாங்க யூக்குழாய் என்ன செய்யணும்? நிலைக்குத்தா பிக்ஸ் பண்ணணும் இல்லையா? நிலைக்குத்தாக ஸ்டாண்ட்ல பிக்ஸ் பண்ணணும் அல்லது ஒரு பலகையில நிலைக்குத்தா என்ன செய்யணும்? பிக்ஸ் பண்ணி வைக்கணும். சரிதானி? அப்ப இப்ப நாங்க லேப்ல அது செய்யறதுக்கு முதல் இந்த யுவடிவ குழாய எப்படி கிளீன் பண்றேன்னு ஒரு கேள்வி கேட்பாரு இல்லையா? சோ அவ எப்படி கிளீன் பண்ற? யுவடிவ குழாய மாத்திரமல்ல லேப்ல உள்ள கண்ணாடியினால் ஆக்கப்பட்ட அந்த பொருட்களை நாங்க கிளீன் பண்றதுக்கு ஒரு முறை இருக்குது. எப்படி? முதல்ல முதல்ல என்ன செய்வோம்? ஐரான கார கரைசலால கிளீன் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஐரான அமில கரைசலால கிளீன் பண்ணுவோம். சோ அதுக்கு பிறகு சுத்தமான நீரால கிளீன் பண்றேன். இப்ப கிளீன் பண்ணி இதை என்ன செய்வோம்? பிக்ஸ் பண்ணி கொள்வோம் இல்லையா? பிக்ஸ் பண்ணினா பிறகு இப்ப என்ன செய்ய வேணும்? ரெண்டு திரவங்களையும் சோ ரெண்டு ரெண்டு புயங்களுக்குள்ள எடுக்கும். எடுத்தா பிறகு அது எவ்வளவு உயரத்துக்கு நிக்குதுன்றதை நாங்க என்ன செய்யணும்? ரீட் பண்ண வேணும் தானே.
அப்ப ரீட் பண்றதுக்காக என்ன செய்வோம் வேண்டாம், ரெண்டு புயங்கள்லையும் மீட்டர் கோலை இணைப்போம். பொதுவாக அரை மீட்டர் கோலை அல்லது மீட்டர் கோலை நாங்க என்ன செய்வோம், ரெண்டு புயங்கள்லையும் இப்படி பிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். ஒரு மீட்டர் சட்டத்தை நாங்க என்ன செய்வோம், இப்படி இணைச்சிக்கொள்ளும். ரெண்டு புயங்கள்லையும் இணைக்கணும். ஏன் ரெண்டு புயங்கள்லையும் இணைக்கிறோம், எங்களுக்கு அந்த வாசிப்பு ரெண்டு புயங்களுக்குள்ளேயும் எவ்வளவு மட்டத்துக்கு அந்த திரவம் மேலேறி இருக்குது என்ற அந்த வாசிப்பை எடுக்கிறதுக்காக இல்லையா, நாங்க ரெண்டு பக்கமும் என்ன செய்வோம், மீட்டர் சட்டத்தை மீட்டர் சட்டம். இப்ப மீட்டர் சட்டத்தை நார்மலா நாங்க என்ன செய்வோம், இதுல பிக்ஸ் பண்ணி கொள்வோம், அந்த புயங்கள்ல பிக்ஸ் பண்ணி கொள்வோம். ரெண்டு புயங்களையும் பிக்ஸ் பண்ணி கொள்றோம். அப்ப இது நம்மளா இது எங்களுக்கு தெரியும், இது யூ வடிவ குழாய் இல்லையா, இது யூ வடிவ குழாய், இது யூ வடிவ குழாய், இது மீட்டர் கோல் என்ன, மீட்டர் கோல், மீட்டர் கோல் அல்லது அரை மீட்டர் கோலையும் பயன்படுத்துவாங்க. அரை மீட்டர் கோல்றது 50 சென்டிமீட்டர் நீளமான கோலை பயன்படுத்துவாங்க. சரியா, அரை மீட்டர் கோலை பயன்படுத்துவாங்க. மீட்டர் கோல் ரைட். சோ அரை மீட்டர் கோல் ரைட். அப்ப இது மீட்டர் கோல், மீட்டர் கோல், மீட்டர் சட்டம் என்று சொல்றது, இது மீட்டர் சட்டம், மீட்டர் கோல். அரை மீட்டர் கோல் என்று சொல்றது 50 சென்டிமீட்டர் நீளமான கோல் ரைட். என்னோட தேவைக்கு மாதிரி நாங்க பயன்படுத்தலாம் ரைட். சோ இப்ப இதுல பாருங்க, பொதுவா அரை மீட்டர் கோலை தான் பயன்படுத்துவோம், அவ்வளவு உயரம் இருக்காது ரைட், பரவாயில்லை, நாங்க மீட்டர் சட்டம் எழுதி கொள்வோம். அப்ப நாங்க ஏன் மீட்டர் சட்டத்தை இணைக்கிறோம் ரெண்டு புயங்கள்லையும், இப்ப நாங்க இந்த புயத்துக்குள்ளால நீர் எடுத்தோம்னா இந்த புயத்துக்குள்ளால தேங்காய் எண்ணெய் எடுக்கணும். அப்ப ரெண்டு புயத்துக்குள்ளேயும் ரெண்டு திரவம் இருக்க போகுது. அப்ப எவ்வளவு உயரத்துக்கு மேலேறி இருக்குது என்றதை என்ன செய்யணும், வாசிக்க வேணும். நாங்க இன்னும் பிராக்டிக்கலை எப்படி செய்ய போறோம் என்றதை கதைக்கே இல்லை, இந்த பிராக்டிக்கலுக்கு தேவையான உபகரணங்களை தான் கதைக்கிறோம் இல்லையா, பிராக்டிக்கலுக்கு தேவையான உபகரணங்களை தான் கதைக்கிறோம். அப்ப இதுல முதலாவது ஒரு விஷயம் காய்ச்சணும் என்ன, முதலாவது யூக்குழாய் எடுத்து பிக்ஸ் பண்றதுக்கு முதல் யூக்குழாயை கிளீன் பண்ண வேண்டிய தேவை இருந்தா கிளீன் பண்றது, அந்த கிளீன் பண்றதுக்குரிய முறையை பார்த்தேன். அதுக்கு பிறகு வாசிப்படுகிறதுக்காக ரெண்டு புயங்கள்லையும் 2 மீட்டர் சட்டத்தை இணைக்கிறோம். சரியா, 2 மீட்டர் சட்டத்தை என்ன செய்வோம், இணைச்சு கொள்ளும் ரைட். இப்ப பாருங்க, சோ இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்டா, சோ இதுக்குள்ள நாங்க தேங்காய் எண்ணெயும் நீரையும் எடுக்கும். இப்ப எங்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும், யார முதல்ல எடுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்ல, ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இங்க பாரு யூக்குழாய் கொஸ்டின் வந்தால் உங்களுக்கு தெரியும் 26 பேட்சுக்கு வந்து தேர்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல வந்தது இல்லையா, 26 பேட்சுக்கு FWC தேர்ட் டேர்ம் பேப்பர்ல வந்தது யூக்குழாய் கொஸ்டின் ரைட். சோ அப்ப ஒவ்வொரு யூக்குழாய் கொஸ்டின் பொதுவா போடப்பட்டால் அந்த கொஸ்டின் கேட்பாரு எப்படின்னா, முதல்ல எந்த திரவத்தை எடுக்கிறேன், நீர் எடுப்பீங்களா தேங்காய் எண்ணெய் எடுப்பீங்களா ரைட். இப்ப நாங்க இந்த ஒழுங்காவே இப்ப செட் பண்ணிட்டோம் தானே, இப்ப நாங்க முதல்ல யார் எடுக்கணும், என்றால் அடர்த்தி கூடினவர் எடுக்கும். அப்ப தேங்காய் எண்ணெய் நீர்ல எங்களுக்கு தெரியும் யாருக்கு அடர்த்தி கூட, நீருக்கு தான் அடர்த்தி கூட இல்லையா, தேங்காய் எண்ணெயை விட நீருக்கு அடர்த்தி கூட, சிம்பிளா தெரியும் இல்லையா. அதாவது நீர் மீன் ஒரு பாத்திரத்துக்குள்ள நீர் இருக்கைக்குள்ள தேங்காய் எண்ணெயை ஊத்தினோம்னா எண்ணெய் படைன்னு செய்யும், நீர் மீட்பரப்புக்கு மேல நிற்கும், அடர்த்தி குறைஞ்ச திரவம் மேலுக்கு மிதக்கும் இல்லையா. சோ அப்ப எனக்கு தெரியும் நீரை விட தேங்காய் எண்ணெய்க்கு அடர்த்தி குறைய, நீருக்கு தான் என்ன கூட, அடர்த்தி கூட, நீருக்கு அடர்த்தி கூட. சோ அப்ப நாங்க முதல்ல நீர் எடுப்போம், அடர்த்தி கூடினவரை முதல்ல எடுப்போம். அப்ப அடர்த்தி கூடின நீரை முதல்ல எடுக்கக்குள்ள நீர் என்ன செய்யும், சும்மா எடுப்போம், நீர் இப்படி வந்து நிற்கும் இல்லையா, நீர் இப்படி நிற்கும், நீர் இப்படி நிற்கும். அடர்த்தி கூடின நீரை முதல்ல எடுக்கும், நீர் என்ன செய்யும், ரெண்டு புயத்துக்குள்ளேயும் சம உயரத்துக்கு ஏறி இருக்கும், இப்படி இருக்கும் ரைட். முதல்ல நீர் இப்படி ஏறி இருக்கும். பிறகு என்ன செய்வோம், தேங்காய் எண்ணெய் எடுக்கும். இப்ப நாங்க ஃபர்ஸ்டுக்கு நீரை இந்த புயத்தினோடு நீரை எடுத்தோம் அப்படி என்றால் இந்த புயத்துக்குள்ள என்ன செய்ய வேணும், தேங்காய் எண்ணெய் எடுக்க வேணும். அது பிராக்டிக்கல்ல பொதுவான ஒரு நடைமுறை ரைட். சோ அப்ப இந்த புயத்துக்குள்ளால நாங்க தேங்காய் எண்ணெய் எடுப்போம். அப்ப தேங்காய் எண்ணெய் இதுக்குள்ள எடுக்கக்குள்ள பாருங்க, தேங்காய் எண்ணெய் நான் இதுல எடுக்கிறேன், இப்படி தேங்காய் எண்ணெய் இதுக்குள்ள எடுக்கக்குள்ள என்ன நடக்கும் ரைட், நான் இப்படி போறேன், தேங்காய் எண்ணெய் இதுக்குள்ள எடுக்கக்குள்ள என்ன நடக்கும், இப்ப தேங்காய் எண்ணெயோட வெயிட்டால நீர் கீழ் நோக்கி தள்ளப்படும். அப்ப நீர் என்ன செய்யும், நீர் வந்து கீழ் இறங்கும் இல்லையா, அப்ப தேங்காய் எண்ணெய் படை கீழ் இறங்கும். சோ இப்படி வந்து நீக்கு மட்டும் எடுக்கும்
இப்படி வந்து நிக்கும் இது கீழிறங்கும். அப்ப எவ்வளவுக்கு கீழிறங்கியதோ அவ்வளவுக்கு என்ன செய்வீங்க, மீளும் இல்லையா? சோ எவ்வளவுக்கு கீழிறங்கியதோ அவ்வளவுக்கு மீளும். அப்ப பொது இடைமுகம் மாறும். கைக்கு விளங்குதா? அப்ப நாங்க ஃபர்ஸ்டுக்கு என்ன செஞ்சோம், ஒரு புயத்துக்குள்ளால நீர் எடுத்தோம். நீர் எடுக்கைக்குள்ள ரெண்டு புயத்திலையும் சமமட்டத்துல வந்து நிற்கும் இல்லையா? பிறகு என்ன செய்யறோம், அடுத்த புயத்துக்குள்ளால தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம். தேங்காய் எண்ணெய் எடுக்கைக்குள்ள என்ன செய்யும், தேங்காய் எண்ணெய் நாங்க எடுத்து அந்த என்ன தேங்காய் எண்ணெய் நிரலுக்கு ஒரு வெயிட் ஒன்று இருக்குந்தானே, அந்த வெயிட் என்ன செய்யும், கீழுக்கு தள்ளிக்குள்ள நார்மலா இவர் கீழுக்கு பண்ணி எவ்வளவு கீழுக்கு போறாரு அவ்வளவு மேலுக்கு ஏறிக்குள்ள சொல்லிவிடுவார். இப்ப பொது இடைமுகம் இங்க வந்து கொள்ளுது பாருங்க, பொது மட்டம். இத பொது இடைமுகம் என்று சார், இதான் பொது இடைமுகம் என்று சார். பொது இடைமுகம் என்ன, இந்த பருவம் இந்த மட்டத்துக்கு கீழே நீர் இருக்குது, அந்த மட்டத்துக்கு மேல தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா? அப்ப இதை நாங்க சொல்ற பொது இடைமுகம் என்று சொல். இதை சொல்ற பொது, இதை சொல்ற பொது இடைமுகம் என்று சொல். ரைட், பொது இடைமுகம். அப்ப பொது இடைமுகம் சோ இப்படி வந்து கொள்ளும். ரைட், நாங்க எப்படியும் வரையக்குள்ள நோமலா எங்களுக்கு தெரியும், இந்த தேங்காய் எண்ணெய் பொது இடைமுகத்துக்கு மேல ஒரு கூடிய அளவு தூரத்துக்கு இருக்கிற மாதிரியும், நீர் ஒரு குறைந்த அளவு தூரத்துக்கு இருக்கிற மாதிரியும் நாங்க எடுத்துக்கொள்ளும் இல்லையா? சோ எடுத்துக்கொள்ளும். சோ நாங்க வரையக்குள்ள சோ இப்படி எடுத்துக்கொள்ளும். அப்ப இந்த செட்டப்ப வந்து பிள்ளைகள் என்ன செய்வாருன்னா, சோ இந்த பிராக்டிக்கல் செட்டப்ப வரைய சொல்லி சொல்லுவார், அல்லது தந்து போட்டு பேர் எழுத சொல்லி சொல்லுவார், ஏதோ ஒன்று கேட்பார் இல்லையா? வளமையா அப்படி வாரு சில நேரம் தந்து போட்டு நீர் மட்டங்களை குறிங்கோ, பொது இடைமுகத்தை குறிங்கோன்னு கேட்பார், அல்லது இது குறைபாடோட ஒரு படத்தை தருவார், அல்லது படத்தை தராம படத்தை ஃபுல்லாவே வரைய சொல்லுவார் இல்லையா? ரைட், அப்ப இதுதான் எங்களோட பிராக்டிக்கல் செட்டப். அப்ப யூக்குள்ளாய பிக்ஸ் பண்றோம், மீட்டர் கோல இணைக்கிறோம், முதலாவதாக உறுப்பியத்துக்குள்ளால நீர் எடுக்கிறோம். ஏன், அடர்த்தி கூடின திரவத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், பிறகு அடர்த்தி குறைஞ்ச தேங்காய் எண்ணெய் மற்ற உபயத்துக்குள்ளால எடுக்கிறதுக்குள்ள சோ இப்படி வந்து நிற்கும். இப்ப எங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்குமே, மாறி தேங்காய் எண்ணெய் எடுக்காம நீரை தானே ஃபர்ஸ்ட், மாறி எடுத்தா என்ன நடக்கும்? அதாவது தேங்காய் எண்ணெய் ஃபர்ஸ்ட் எடுக்காம நீரை தானே ஃபர்ஸ்ட் எடுத்த, மாறி செஞ்சா தேங்காய் எண்ணெய் ஃபர்ஸ்ட் நீர் செகண்ட் எடுத்தா என்ன நடக்கும்? நீங்க என்ன சிக்க, என்ன சிக்க சொல்லுங்க பாப்போம், என்ன சிக்க சொல்லுங்க. மாறி எடுத்தால் ஏதாவது சிக்கல் டவுட்டுகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும், உங்களுக்கு மைக் ஆப்ஷன் தருவோம், நாங்க பேசுறதுக்கு மைக் ஆப்ஷன் தருவோம். ரைட், சொல்லுங்க. சோ மாறி எடுத்தா என்ன நடக்கும், மாறி எடுத்தா என்ன நடக்கும், பெஸ்ட்டுக்கு நாங்க அடர்த்தி குறைஞ்சவரை உள்ளுக்கு எடுத்தோம்டா அவர் வந்து நிப்பார் இல்லையா? அடர்த்தி குறைஞ்சவரை உள்ளுக்கு எடுக்கக்குள்ளவே இதுதான் யூக்குழாயண்டா பிள்ளை. சோ இதுதான் யூக்குழாயண்டா, இதுதான் யூ வடிவ குழாயண்டா. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அடர்த்தி குறைஞ்ச தேங்காய் எண்ணெய் எடுத்தா ரெண்டு பக்கமும் சம உயரத்துக்கு வந்து இப்படி நிப்பார். பிறகு நீர் அடிக்கக்குள்ள என்ன செய்யும், நீர் கீழுக்கு போய் பாய்க்குள்ள இது பிரிஞ்சு என்ன செய்யும், இங்கால புயத்திலையும் தேங்காய் எண்ணெய், இங்கால புயத்துக்குள்ளையும் தேங்காய் எண்ணெய் வந்துடும், ரெண்டு புயத்துக்குள்ளையும் தேங்காய் எண்ணெய் வந்துடும். முதலில் தேங்காய் எண்ணெய் எடுத்தா தேங்காய் எண்ணெய் தானே கீழுக்கு போய் நிக்க போறார். ரெண்டாவதாக நீர் எடுக்கக்குள்ள நீர் அடர்த்தி கூடினவரே, அப்ப அவர் என்ன செய்வார், அவர் கீழுக்கு போகத்தான் பார்ப்பார். அப்ப அவர் கீழுக்கு போக ட்ரை பண்ணிக்குள்ள ரெண்டு புயத்துக்குள்ளாலையும் தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு என்ன செய்யும், மேலுக்கு. எங்களுக்கு இந்த பிராக்டிக்கல் செய்யக்குள்ள ஒரு புயத்துல நீர் இருந்தால் மற்றைய புயத்துல யார் இருக்க வேண்டும், ஒரு புயத்துல வளிமண்டலத்தோட நீர் தொடுகையிட்டிருந்தால் மற்றைய புயத்துக்குள்ள யார் இருக்க வேண்டும், நீர் இருக்க வேண்டும். ரைட், அப்ப ஒன்றுக்குள்ள தேங்காய் எண்ணெய் மற்றதுக்குள்ள நீர் இருக்கணும். அப்பதான் இந்த பிராக்டிக்கல் எங்களுக்கு மேற்கொண்டு கொண்டு செல்லும். இப்ப மாறி வந்தால் எங்களுக்கு செய்ய முடியாது. அப்ப நாங்க ஏன் இந்த இடத்துல அடர்த்தி கூடினவரை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம், அடர்த்தி குறைஞ்சவர் ரெண்டாவது எடுக்கிறோம்டா, ஏன் அப்படி நாங்க எடுக்கிறதால ரெண்டு புயத்துக்குள்ளேயும் ரெண்டு திரவம் நிற்கும். மாறி எடுத்தோம்னா என்ன சிக்கல், தேங்காய் எண்ணெய் பிரிந்து ரெண்டு புயங்கள் வழியையும் மேலெழுந்து நிற்கும் இல்லையா? சோ அப்ப அதை தவிர்க்கிறதுக்காக நாங்க அடர்த்தி கூடின திரவத்தை என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். ரைட், சோ அப்ப இவ்வளவுதான் எங்களோட பிராக்டிக்கல் இல்லையா? இவ்வளவுதான் பிராக்டிக்கல் நார்மலான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். குழாயை ஃபிக்ஸ் பண்ற, ரீடிங்ஸ் எடுத்துக்கொள்றதுக்காக மீட்டர் சட்டத்தை இணைக்கிற, பிறகு ஒரு புயத்துக்குள்ளால நீர் எடுக்கிற, முதல்ல நீர் எடுக்கிற, பிறகு மற்ற புயத்துக்குள்ளால தேங்காய் எண்ணெய் எடுக்கிற, எடுத்தா பிறகு இப்ப என்ன செய்வோம், கால்குலேஷனுக்கு போவோம். இப்ப கால்குலேஷனுக்கு போவோம் எப்படி, சோ இப்ப கால்குலேஷனுக்கு போவோம். எங்களுக்கு தெரியும் இதுல பாருங்க, இதுல தெரியும் கால்குலேஷன். ரைட், அப்ப இதுல எங்களுக்கு தெரியும் பாருங்க, நார்மலா நாங்க அந்த
ஏன்னா ஹைட்ரோல படிச்சுட்டோம், ஓய்வுல இருக்கிற பாய்கள்ல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் எப்படி இருக்கும்? ஒரு பாத்திரத்துக்குள்ள நாங்க திரவத்தை எடுக்கிறோம், நீர் எடுக்கிறோம்னு வைங்க. ஒரு பாத்திரத்துக்குள்ள நீர் எடுக்கிறோம். ஒரு பாத்திரத்துக்குள்ள நீர் எடுத்தா ஒரே கிடைமட்டத்துல, அந்த பாத்திரத்துல இருக்கிற ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் எப்படி இருக்கும்? இது ஏ என்ற புள்ளி, இது பி என்ற புள்ளின்னு எடுப்போம். ஒரே கிடைமட்டத்துல இருக்கிற ரெண்டு புள்ளிகள்ல ஒரே திரவத்துக்குள்ள அமுக்கம் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். ஒரு குறித்த திரவத்துக்குள்ள ஒரே மட்டத்தில் அமுக்கம் சமன். அப்ப நாங்க சொல்லுவோம் பி ஏ இஸ் ஈக்குவல் பிவி என்று சொல்லுவோம். ரெண்டு அமுக்கமும் சமன். ஒரே திரவத்துக்குள்ள இல்லையா, திரவ மட்ட பரம் திரவ மேற்பரப்புல இருந்து பாத்திரத்தின் கீழ்ப்புள்ளி ஆழ போக போக அமுக்கம் என்ன செய்யும்? கூடும். கீழே போக போக அமுக்கம் கூடும். இப்ப நார்மலா இப்ப இந்த அடியில இருக்கிற புள்ளியில அமுக்கம், இந்த புள்ளியில அமுக்கம் என்னன்னு கேட்டால் நாங்க சொல்லுவோம் என்ன, அதாவது இந்த திரவ உயரம் எச்சன்னு சொன்னா, திரவ உயரம் எச்சன்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல அமுக்கத்தை எப்படி சொல்லுவோம்? அடிப்புள்ளியில அமுக்கம் என்று சொல்றது. மேலுக்கு வளிமண்டலத்துக்கு திறந்து விடப்பட்ட மேற்பரப்பு தானே இது. வளிமண்டலத்துக்கு திறந்து விடப்பட்ட மேற்பரப்புன்றதால வளிமண்டல அமுக்கம் இருக்கு. அப்ப வளிமண்டல அமுக்கம் பிளஸ் நாங்க சொல்லுவோம் வளிமண்டல அமுக்கம் பிளஸ் இந்த உயரத்தால வர அமுக்கம், திரவ அமுக்கம் சொல்லுவோம். திரவ அமுக்கத்துக்கு என்ன சமன்பாடு? HρG என்று படிச்சிருப்பீங்க இல்லையா? H என்றா அந்த புள்ளியில இருந்து மீட்பரப்பு, திரவ மீட்பரப்பு வரையான உயரம் இன்டு அந்த திரவத்துல அடர்த்தி ரோ என்று சொல்லுவோம் இன்டு G. சோ இந்த கோவை தான் செல்லும் இந்த புள்ளியின் அமுக்கம் இல்லையா? அந்த புள்ளியின் அமுக்கம் என்று சொல்லி இந்த கோவையால தரப்படும். விளங்குதா? இப்ப செல்லுங்க பார்ப்போம். இந்த இந்த மட்டத்தில் இந்த பொது மட்டம் என்று சொல்றோம் தானே, பொது இடைமுகம். அப்ப இந்த பொது இடைமுகம் இது ஓய்வுல இருக்கிற பாய் தானே, ஓய்வுல இருக்கிற திரவம் தானே. அப்ப இந்த பொது இடைமுகத்துல இந்த இடத்துல நீர் இருக்கிறதாக கொள்ள இருந்தானே, இந்த புள்ளியிலே நீர் இருக்கிறதாக கொள்ள இருந்தானே. இப்ப நான் சும்மா சொல்றேன், இது எக்ஸ் என்ற புள்ளி, இது y என்ற புள்ளி என்று எடுப்போம். அப்ப இந்த பொது இடைமுகத்துல எக்ஸ் நீர்ல உள்ள புள்ளி, y நீர்ல உள்ள புள்ளி என்று சொல்லிலும், சோ அப்ப அந்த ரெண்டு புள்ளிகளும் ஏன்னா நீரெண்ட குறித்த திரவத்துக்குள்ள ஒரே மட்டத்துல இருக்கிறபடியால சோ அது நாங்க எப்படி சொல்லுவோம்? அமுக்கம் சமன் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்ப எக்ஸ் என்ற புள்ளியில் நான் சொல்லுவோம், எக்ஸ் என்ற புள்ளியிலையும் y என்ற புள்ளியிலையும் அமுக்கம் எப்படி இருக்கும்? சமனாயிருக்கும் என்று சொல்லுவோம். அப்ப நான் சொல்லுவோம் எக்ஸ் என்ற புள்ளியிலையும் y என்ற புள்ளியிலையும் அமுக்கம் சமன். இப்ப நாங்க கணிப்புக்கு போறோம் இல்லையா? இப்ப பிராக்டிகலோட முதலாவது ஸ்டெப்பை பினிஷ் பண்ணிட்டோம். பிராக்டிகலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பினிஷ் பண்ணிட்டேன். பிராக்டிகலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பினிஷ் பண்ணிட்டோம். அப்ப பிராக்டிகலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பிராக்டிகலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூகுலாய ஃபிக்ஸ் பண்ணி என்ன மீட்டர் சட்டங்களை புயங்கள்ல இணைச்சி முதலாவதாக நீரையும் இரண்டாவதாக தேங்காய் எண்ணெயும் எடுக்கிறேன். எடுத்தா பிறகு நான் அந்த பிராக்டிகலை எப்படி மேற்கொண்டு செய்ய போறோம் இல்லையா? சோ இந்த தொடர்படத்தை எப்படி துணிய போறோம்ன்றதை கதைக்க போறோம். சோ அதுக்காக நாங்க ஒரு சின்ன கணிப்பொண்டு செய்ய போறோம். எப்படி? இந்த யூகுழாய்க்குள்ள பொது இடைமுகத்துல நாங்க சொல்லுவோம், பொது இடைமுகத்துல XY ஆகிய புள்ளிகளில் அமுக்கம் சமம். XY ஆகிய புள்ளிகள் நீர்ல இருக்கிற புள்ளிகளாக கருதி சோ அந்த ரெண்டு புள்ளிகளையும் என்னன்னு சொல்லுவோம்? அமுக்கம் சமம். சோ அப்ப X என்ற புள்ளியில அமுக்கமும் Y என்ற புள்ளியில அமுக்கமும் சமம். இப்ப X என்ற புள்ளியில அமுக்கம்ன்றது எப்படி வரும்? X என்ற புள்ளிக்கு மேல பாருங்க, திரவ மட்டம் வரைக்குமான அந்த உயரத்தை, திரவ மட்டம் வரைக்குமான அந்த உயரத்தை நாங்க எப்படி எடுப்போம்? திரவ மட்டம் வரைக்குமான அந்த உயரம் நீர்தானே, HW எடுப்போம். HW. அப்ப அமுக்கம் எப்படி வரும்? வளிமண்டலத்துக்கு திறந்து விடப்பட்ட மீட்பரப்புன்னா வளிமண்டல அமுக்கம் இருக்கும், பை என்று எடுப்போம். நீங்க பி நாட் படிச்சிருப்பீங்க, பை ஒரு நோட்டேஷன்ல படிச்சிருப்பீங்க. பை பிளஸ் இப்படி போடும், பை பிளஸ் இல்லையா, பை பிளஸ் திரவ உயரம் என்ன? HρG, HW. நீர் அடர்த்தியை நாங்க என்ன எடுப்போம்? நீர் அடர்த்தி DW எடுப்போம். அப்ப நீர் அடர்த்தி DW G. இது சமன் இந்த y என்ற புள்ளியில அமுக்கம் எப்படி வரும்? y என்ற புள்ளியில அமுக்கம், y என்ற புள்ளிக்கு மேல பாருங்க எவ்வளவு உயரத்துக்கு திரவம் இருக்குது. சோ இவ்வளவு நாங்க HL என்று சொல்லுவோம். HL என்று சொன்னோம்னால் இங்கேயும் பாருங்க வளிமண்டலத்துக்கு திறந்து விடப்பட்ட மீட்பரப்பு. சோ அப்ப வளிமண்டல அமுக்கம் இருக்கும் 5 பிளஸ் வளிமண்டல அமுக்கம் இருக்கும் 5 பிளஸ் ரைட், வளிமண்டல அமுக்கம் இருக்கும் 5 பிளஸ். சோ இந்த உயரம் என்ன? HL இல்லையா? சோ அப்ப HL DL ன்னு போடுவோம். என்ன தேங்காய் நீர் அடர்த்திய DL ன்னு போடுவோம். DL
ஜி எடுக்கும். சோ இப்படி ஒரு கணிப்புனைகளை போடியுமா இல்லையா? இந்த ரெண்டு புள்ளியையும் கருதி இந்த புள்ளி ஒரே கிடைமட்டத்துல இருக்குதா, ஒரு குறித்த திரவத்துக்குள்ள இருக்கிற புள்ளிகளாக கருதிக்குள்ள ரெண்டுலையும் அமுக்கம் சமம். அப்ப இந்த புள்ளியில அமுக்கம் என்று சொல்றது அந்த புள்ளிக்கு மேல எவ்வளவு திரவம் இருக்குதோ அந்த திரவ உயரத்தால வார திரவ அமுக்கம் பிளஸ் திரவ மேற்பரப்பு வளிமண்டலத்தோட தொடர்பாக இருக்கிறபடியா வளிமண்டல அமுக்கம் ஒன்று இருக்கும் இல்லையா? சோ அப்ப வளிமண்டல அமுக்கம் பிளஸ் திரவ அமுக்கத்துக்கு ஹெச் ரோஜி. சோ அந்த புள்ளிக்கு மேல ஹெச் டபிள்யூ உயரத்துக்கு திரவம் இருக்குது, திரவத்தின் அடர்த்தி டிடபிள்யூ இன்டு ஜி. சோ இங்கால பாருங்க இந்த புள்ளிக்கு மேல HL உயரத்துக்கு திரவம் இருக்குது, அப்ப வளிமண்டலத்துக்கு திறந்து விடப்பட்ட மேற்பரப்புல பையன் அமுக்கம் இருக்கும், அதோட HL DL GL வரும். சரி, சோ இப்ப இதுல பையும் கேன்சல் ஆகும். பையும் கேன்சல் ஆன எப்படி வரும்? HW DW G சமன் HL DL GL வரும். G கேன்சல் ஆனா HW DW என்று வரும். இங்கால HL DL என்று வரும். இப்படி ஒரு தொடர்பு வரும். எங்களுக்கு தேவை இந்த தேங்காய் டிஎலுக்கு என்ன பெருமானம் என்றது தேவை, டிஎலுக்கு என்ன பெருமானம் என்றது தேவை இல்லையா? சோ அப்ப நாங்க இப்ப HW HL என்ன செய்யணும், மீட்டர் சட்டத்திர உதவியோட அளந்து கொள்ளணும் இல்லையா? HW-ஐயும் HL-ஐயும் மீட்டர் சட்டத்திர உதவியோடு அளந்து கொள்ளணும் இல்லையா? சோ அப்ப எப்படி அளப்போம்? இந்த இடத்துல பிறையுறுக்கு நேர இல்லையா, திரவ பிறையுறுக்கு நேர வாசிப்ப பார்ப்போம். உண்மையா அந்த இடத்துல வாசிப்படுக்கைக்குள்ள நாங்க ஒரு நடைமுறையை கையாளும். இப்ப நாங்க நார்மலா அந்த HL பெருமானத்தை எடுக்கத்தானே வேணும். அப்ப பொது மட்டத்துக்கு நேர வாசிப்பு என்னன்னு பாக்குற மீட்டர் சட்டத்துல. சோ இந்த கீழ் திரவ தேங்காய் எண்ணெயோட பிறையுருவின் கீழ்ப்புள்ளியில என்ன வாசிப்புன்னு பாக்குற அந்த ரெண்டு வாசிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் HL தரும் இல்லையா? சோ அப்ப நாங்க அந்த வாசிப்படுக்கைக்குள்ள பிழை இல்லாம எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல நாங்க ஒரு மூளை மட்டத்தை பயன்படுத்தும். அதாவது மூளை மட்டத்தை இப்ப நார்மலா கொம்பஸ் பாக்ஸ்ல இருக்கும், இந்த மூளை மட்டத்தை இப்படி எடுத்துக்கொண்டு இப்படி பிடிக்கக்குள்ள என்ன நடக்கும், மூளை மட்டத்தை நான் அந்த யூக்குலாயோட மூளை மட்டத்துல ஒரு விளிம்பையும் கீழ் விளிம்ப அப்படியே நகர்த்தி கொண்டு வரைக்குள்ள கீழ் விளிம்பு சரியா பிறையுருவோட பொருந்துற கணம் இல்லையா? கைக்கு விளங்குதா? சோ இந்த இடத்துல சோ இப்படி நகர்த்தி கொண்டு வருவோம். இதுதான் அந்த மீட்டர் சட்டத்துல நான் நகர்த்த போறோம், எப்படி நகர்த்து, இதானே எங்கட மூளை மட்டம் இல்லையா? அந்த மூளை மட்டத்தை சோ இப்படி நகர்த்தி கொண்டு வர இது சரியா அந்த பிறையுருவோட பொருந்துற கணம். அப்ப வாசிப்ப பிழை இல்லாம எடுக்கணும் இல்லையா? வாசிப்ப பிழை இல்லாம அந்த இடத்துல வார வலுவை தவிர்க்கிறதுக்காக நாங்க வாசிப்படுக்கைக்குள்ள வார வலுவை தவிர்க்கிறது, அந்த பறவையன்மை வலுவை தவிர்க்கிறதுக்காக இந்த இடத்துல என்ன செய்வோம், மூளை மட்டத்தை பயன்படுத்துவோம். மூளை மட்டத்தை பயன்படுத்தி வாசிப்படுவோம். சிம்பிளா இருக்கு. இப்ப வாசிப்படுக்கைக்குள்ள எங்களுக்கு பிழை வராது. மூளை மட்டத்தை நாங்க மூளை மட்டத்துல விளிம்ப குழாயோட சேர்த்து பிடிச்சிட்டு கீழே மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டு வரைக்குள்ள அந்த கீழ் விளிம்பும் பிறையுருவும் ஒரே நேர்கோட்டுல அமையக்குள்ள நாங்க என்ன சோ அந்த கீழ் விளிம்புக்கு நேர இருக்குது மீட்டர் சட்டத்தினுடைய பிரிவும் அதை நாங்க கண்காணிச்சு சோ என்ன வாசிப்பட்டதை பார்த்துக் கொள்வோம். ரைட்? சோ அப்ப இந்த இடத்துல நாங்க மூளை மட்டத்தை பயன்படுத்துவோம். அதை கேட்பாரு, இந்த வாசிப்படுக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்துகிற உபகரணமும் உருப்படியும் என்ன அப்படின்னு கேட்பாரு. உபகரணம் என்று சொன்னா அது அளவீட்டு உபகரணம் மீட்டர் கோடு, உருப்படி என்று சொன்னா பொருள். என்ன பொருள்? மூளை மட்டத்தை பயன்படுத்துறோம் இந்த இடத்துல. விளங்குதா கைக்குது? கேட்பாரா? ஒரு எக்ஸாம்பிள கேட்டு வந்தது. ரைட்? அப்ப இந்த பிராக்டிகலை செய்யக்குள்ள வாசிப்படுக்கைக்குள்ள நாங்க பயன்படுத்துகிற உபகரணமும் அளவீட்டு உபகரணமும் உருப்படியும் என்னன்னு கேட்டது. அளவீட்டு உபகரணம் வேண்டாம் மீட்டர் கோடு, உருப்படி என்று சொல்றது என்ன? மூளை மட்டத்தை சொல்றோம். மூளை மட்டத்தை தான் நாங்க உருப்படி என்று சொல்றோம். ரைட்? சோ அப்ப இந்த இடத்துல மூளை மட்டத்தை பயன்படுத்தி எங்களுக்கு என்ன செய்யல, பிறகுருக்கு நேர உள்ள வாசிப்பை பாக்குற, பொது இடைமுகத்துக்கு நேர உள்ள வாசிப்பை பாக்குற, சோ இங்கேயும் பிறையுருக்கு நேர உள்ள வாசிப்பை பார்க்கிற, அதே நேரம் சோ இந்த இடைமுகத்துல உள்ள வாசிப்பை பார்க்கிற வாசிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் HW தரும். அப்ப HW HL கண்டுபிடிக்கலும் DW தெரியும், நீர் அடர்த்தி என்ன 1000 கிலோகிராம் மீட்டர் -3 என்று தெரியும். அப்ளை பண்ணினோம்டா தேங்காய் எண்ணெய் அடர்த்தி வரும். தேங்காய் எண்ணெய் அடர்த்தி வரும். சோ ஆனா நாங்க இப்படி ஒரு சோடி வாசிப்பு வச்சு என்ன செய்ய மாட்டோம். சோ இப்படி தேங்காய் எண்ணெயுடைய அடர்த்திக்கு அல்லது தொடர்பு அடர்த்திக்கு போக மாட்டோம். இப்ப நாங்க எடுத்தது என்ன,
HWக்கு ஒரு வாசிப்பு, HLக்கு ஒரு வாசிப்பு. இப்படி HWக்கும் HLக்கும் இப்படி ஒரு சோடி வாசிப்பை வச்சுக்கொண்டு நாங்க ஃபைனல் விடைக்கு போறது இல்லை. DLக்குரிய பெருமானத்துக்கு போறது இல்லை. என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும்? நாங்க ஒரு 5 அல்லது 6 சோடி வாசிப்பெடுத்து கிராஃப் வரைஞ்சுதான் அந்த டிஎல்ற பெருமானத்துக்கு போக வேணும். கிராஃப் வரைஞ்சுதான் நாங்க என்ன செய்வோம்? அந்த டிஎல்ற பெருமானத்துக்கு போவோம். இப்ப கிராஃப் வரைஞ்சுதான் போவோம். இப்ப கிராஃப் வரைய போறோம்டா என்ன நடைமுறை? கிராஃப் வரைய போறோம்டா என்ன நடைமுறை? சொல்லுங்க. கிராஃப் வரைய போறோம்டா என்ன செய்யற? இப்ப நாங்க HLையும் HWையும் என்ன செய்யணும்? மாத்தணும். அப்பதானே வாசிப்பு வரும். இப்ப ஒரு சோடி வாசிப்பு எடுத்துட்டோம் இல்லையா? அதாவது இப்ப HWக்கும் HLக்கும் ஒரு சோடி வாசிப்பு எடுத்துட்டோம் இல்லையா? ஒரு சோடி வாசிப்பு எடுத்துட்டோம். இவருக்கு ஒரு வாசிப்பு எடுத்தோம், இவருக்கு ஒரு வாசிப்பு எடுத்தோம். இத போல நாங்க என்ன செய்யணும்? ஒரு 5 அல்லது 6 சோடி வாசிப்புகள் எடுக்கும். எடுத்து அந்த வாசிப்புகளை வச்சு கிராஃப் வரைஞ்சுதான் ஃபைனலா நாங்க தேங்காயினுடைய அடர்த்தி அல்லது தேங்காயினுடைய தொடர்படர்த்திய கண்டுபிடிக்க வரும். விளங்குதா? சோ அப்ப எப்படி நாங்க அந்த மீதி வாசிப்புகளை எடுக்கிற? எப்படி எடுக்கிற? 2 உயரத்தையும் மாத்தும். அப்ப 2 உயரத்தையும் ஒன்று நீரை சேர்க்க மாத்திடும் அல்லது தேங்காய் எண்ணெயை சேர்க்க மாத்திடும். ஓமா இல்லையா? ஆனால் நல்ல ஞாபகம் வச்சிருக்கணும், நாங்க மேலும் மேலும் நீரை சேர்க்கிறதால என்ன செய்ய முடியாது? HLையோ HWையோ எங்களால மாற்ற முடியாது. விளங்குதா? நாங்க மேலும் நீரை சேர்க்கிறதா இப்ப நம்மளா இப்ப எங்களுக்கு விளங்குது அதாவது தேங்காயினுடைய அடர்த்தி அல்லது தேங்காயினுடைய தொடர்படர்த்திய துணியறதுக்கு தேங்காயினுடைய அடர்த்தி அல்லது தேங்காயினுடைய தொடர்படர்த்திய துணியறதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும்? மேலும் 5 சோடி வாசிப்பு எடுக்கணும். அப்ப மேலும் 5 சோடி வாசிப்பு எடுக்கணும்டா தேங்காய் எண்ணெய் உயரத்தை அல்லது நீர் உயரத்தை என்ன செய்யணும்? கண்டிப்பா மாத்தணும். அப்ப தேங்காய் எண்ணெய் உயரத்தை அல்லது நீர் உயரத்தை மாற்றணுமாக இருந்தால் புயல் வழியை நீர் எடுக்கணும் அல்லது தேங்காய் எண்ணெய் எடுக்கணும். நீரை எடுக்கிறதால இந்த உயர் HWலையும் HLலையும் எந்த மாற்றமும் ஏற்படாது. HWவும் சேஞ்ச் ஆகாது, HLலும் சேஞ்ச் ஆகாது. ஏன்? நீர் எடுக்கிறதால. என்ன நடக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. நாங்க நீர் எடுக்கைக்குள்ள சோ இங்கால பக்கம் இப்ப நீரை எடுத்துட்டோம்னு வைங்க, ஒரு குறித்த உயரத்துக்கு நீர் எடுத்துட்டோம்னு வைங்க. இந்த எடுத்த நீரால என்ன செய்வார்? இவர் கீழுக்கு தள்ளுவார். தலைக்குள்ள இவர் கொஞ்சம் மேலுக்கு ஏறுவார். ஏறைக்குள்ள பொது இடைமுகம் மேலுக்கு உயரும். இங்க இருந்த பொது இடைமுகம் சோ இந்த இடத்துக்கு போகும். இந்த இடம் போறதால இவர் கொஞ்சம் மேலுக்கு தானே போறார். அப்ப எண்ணெய் உயரத்துல இந்த மாற்றமும் வராது. அது போல மீண்டும் முன்னே இருந்த அதே HW பெருமானம் உடைய உயரம் தான் இப்பவும் HWக்கு இருக்கும். அதாவது நாங்க மேலும் மேலும் நீரை சேர்க்கிறதால பொது இடைமுகம் உயர்ந்து போகுமே தவிர HW HLலும் என்ன செய்யாது? மாறாது. அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? தேங்காய் எண்ணெயை சேர்க்கும். அப்ப தேங்காய் எண்ணெய் கொஞ்சத்தை சேர்க்கிறோம். சேர்த்தா என்ன நடக்கும்? தேங்காய் எண்ணெய் கீழுக்கு போக இயலாதே. அவர் அந்த படையாக மேலுக்கு தானே இருக்கணும். நாங்க இப்ப தேங்காய் எண்ணெய் கொஞ்சத்தை சேர்க்கிறோம். சேர்க்கைக்குள்ள இவர் என்ன செய்வார்? கீழுக்கு பணியுக்குள்ள இவர் மேலுக்கு போவார். அப்ப பொது இடைமுகத்தில இருந்து கொஞ்சம் மேலுக்கு உயர்வார். அப்ப நாங்க இவரை மாத்த யார மாத்துற? இவரை மாத்த இவர் மாறுவார். HL மாத்த HW மாறும். அப்ப நாங்க இப்ப மீண்டும் என்ன செய்வோம்? இப்ப ஒரு குறித்த HW போடும். குறித்த தேங்காய் எண்ணெய ஒரு குறித்த உயரத்துக்கு தேங்காய் எண்ணெய உள்ளுக்கு எடுக்கக்குள்ள இங்க நீர் உயரம் மாறும். அதை நோட் பண்ணி கொள்ளும். பிறகு ஒரு குறித்த உயரத்துக்கு தேங்காய் எண்ணெயை மீண்டும் எடுக்கக்குள்ள நீர் உயரம் மாறும். பிறகு ஒரு குறித்த உயரத்துக்கு தேங்காய் எண்ணெய் எடுக்கக்குள்ள நீர் உயரம் மாறும். சோ இப்படி எங்களுக்கு தேவை மாறி தேங்காய் எண்ணெய் உயரத்தை மாற்றி நீர் உயரத்தை எடுத்தா பிறகு இந்த வாசிப்பை வச்சு கொண்டு என்ன செய்வோம்? இந்த சோடி வாசிப்பை வச்சுக்கொண்டு HWக்கும் HLக்குமான சோடி வாசிப்புகளை வச்சுக்கொண்டு ஃபைனலா கிராஃப் வரைய போடும். சரிதானே? சோ அப்ப எப்படி கிராஃப் வரைவோம்? சோ எப்படி கிராஃப் வரைகிற பாருங்க. சோ எப்படி கிராஃப் வரைவோம்? இல்ல பாருங்க. சோ எப்படி கிராஃப் வரைவோம்? இப்ப நான் கிராஃப் வரைய போறேன். ரைட்? சோ அப்ப எப்படி கிராஃப் வரைகிற? இப்ப எங்களுக்கு தெரியும் ஃபைனலா எங்களுக்கு எப்படி ஒரு கோவை வந்தது? ஃபைனலா எப்படி கோவை வந்தது? HW DW சமன் HL DL ஒரு சுருக்கியக்குள்ள ஒரு கோவை வந்தது கணிப்புல. சோ இப்ப நாங்க என்ன செய்யறோம்?
HL மாத்துறதால HW மாறுது. இவரை மாத்த தானே இவர் மாறுது. ஓலவெல்ல கிராஃப் கியூரிக்குள்ள பாருங்க, எக்ஸ சேஞ்ச் பண்ண தானே y மாறுது. இப்ப நீங்க நார்மலா y சமன் 5x என்ற ஒரு கிராஃப் கியூரஸ்னா கிரேட் 10 கிரேட் 11ல என்ன செய்வீங்க, எக்ஸுக்கு -2 -1 0 1 2 புள்ளி எடுப்பீங்க. அதை அப்ளை பண்ணி தானே yக்கு புள்ளி எடுக்கிற. இப்ப எக்ஸ மாத்தி தானே yக்கு பெருமானம் எடுக்கிற. அது மாதிரி இங்க HL மாத்தி தானே HWக்கு பெருமானம் எடுக்கிறான். அப்ப HLன்றது எக்ஸ்ல வரும், இவர் இங்க வரணும் yல வரணும். அப்ப ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். இது ஒரு கிராஃப சமன்பாட்டு வடிவத்துக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிக்குள்ள எப்படி வரும், HW ஒரு பக்கம் வரும், y தானி. சோ அப்ப இவர் வந்து பிரிக்கக்குள்ள எப்படி வரும், DLக்கு DW வந்து பிரிக்கும், இங்கால HL இருக்கு. அப்ப HLன்றது எக்ஸ் பெருமதி மாறி, சோ இவர் y பெருமதி மாறி, சோ இது என்ன, படித்திறன் மாறி. அப்ப எங்களுக்கு எப்படி வரப்போகுது, நாங்க கிராஃப் வரைய போறோம். அப்ப கிராஃப்ல அச்சுக்கள் என்ன, எக்ஸ் அச்சாக என்ன வரப்போகுது, எண்ணெய் உயரம் வரப்போகுது. y அச்சில் என்ன வரப்போகுது, நீர் உயரம் வரப்போகுது. அப்ப கிராஃப் எப்படி வரும், y சமன் mx வடிவம் இல்லையா. அப்ப பிராக்டிகல் கிராஃப் எப்படி வரும், உற்பத்திக்குள்ளால போற நீர்கோடு, உற்பத்திக்குள்ளால போற நீர்கோடு. அப்ப உற்பத்திக்குள்ளால போற நேர்கோடு வேண்டா பாருங்க, உற்பத்திக்குள்ளால போற நேர்கோடு வேண்டா, உற்பத்திக்குள்ளால போற நேர்கோடு வேண்டா, அது உற்பத்தியில இருந்து போகாது, உற்பத்திக்குள்ளால போற நீர். ஏன், நாங்க HL HW 0 என்ற பெருமானம் எடுக்கல தானே. சோ இப்படி புள்ளி கோட்டை காட்டி கீழும். அப்ப நாங்க பிராக்டிகலா இப்படி கிராஃப கீறிட்ட வேண்டா, இந்த கிராஃப்ல படித்திறனை என்ன செய்யலும், கண்டுபிடிக்கும். கிராஃப்ல படித்திறனை கண்டுபிடிக்கும். அப்ப கிராஃப்ல படித்திறன் தெரிந்தால் பாருங்க, கிராஃப்ல படித்திறன் தெரிந்தால் என்ன செய்யும், கிராஃப்ல படித்திறன் தெரிந்தால் பாரு, கிராஃப்ல படித்திறன் யார தருது, கிராஃப்ல படித்திறன் யார தருது, படித்திறன் என்றது யார தருது, DLக்கு DW. DLக்கு DWன்றது என்ன, சோ அந்த தேங்காய் எண்ணெய் தொடர்படுத்தி, தேங்காய் எண்ணெய் தொடர்படுத்தி எடுத்து தேங்காய் எண்ணெய் அடர்த்தியின் நீர் அடர்த்தியின் ரேஷியோ தான் தொடர்படுத்தி. சோ இது படித்திறனை கண்ட வேண்டா, தொடர்படுத்தி துணி. சோ அப்ப இதுதான் எங்களோட பிராக்டிகல், விளங்குதா. சோ அப்ப இதான் எங்களோட பிராக்டிகல், நாங்க லைட்டா மேலோட்டமா பார்த்தோம், ரைட். சோ அப்ப இந்த பிராக்டிகலை அடிப்படையாக கொண்டதுதான் எங்களோட கொஸ்டின் என்ன. சோ இந்த பிராக்டிகலை அடிப்படையாக கொண்டதுதான் எங்களோட கொஸ்டின், ரைட். சோ அப்ப நீங்க ஒருக்கா என்ன செய்ய வேணும், இந்த பிராக்டிகலை உங்களோட பிராக்டிகல் கைட்ல இருக்கும் இல்லையா, பிராக்டிகல் கைட்ல இருக்கும். பிராக்டிகல் கைடு எல்லாத்தையும் இருக்கும் நம்புறேன், ரைட். பிராக்டிகல் கைடு இல்ல அப்படின்னா அட்மினுக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் இந்த பிராக்டிகல் கைடு PDF போட்டு விடுறேன் குரூப்ல, ரைட். சோ அப்ப பிராக்டிகல் கைடு ஒருக்கா நல்லா ரீட் பண்ணணும். ஒரு சிம்பிளான பிராக்டிகல் ஏனப்படின்னா 25க்கு இப்ப 25க்கு நிறைவேற்றப்பட்ட கொதிக்குழாய் வந்தது இல்லையா. சோ அப்ப 26க்கு என்ன செய்யலாம், சம்டைம் யூக்குழாய் நீண்ட காலமாக வர இல்லை, ஏரி நாய்கருவி நீண்ட காலமாக வர இல்லை இல்லையா. சோ அப்ப இது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒருக்க பார்த்துக்கொள்ளணும். இதுல கஷ்டம்னு சொல்றதுக்கு எதுவும் இல்ல, சிம்பிளான ஒரு பிராக்டிகல், ரைட். நாங்க இப்ப கொஸ்டினுக்குள்ள போவோமா, கொஸ்டினுக்குள்ள போவோம், ரைட். ஒருக்கா நீங்க ரீட் பண்ண வேண்டும். இது ஒருக்கா உங்களோட பிராக்டிகல் கைடு எடுத்து வடிவா ரீட் பண்ண வேணும். நீங்க தியரி கிளாஸஸ் படிக்கக்குள்ள அதுல சில நோட் எல்லாம் எழுதி டீடா படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல கிளாஸ்ல, ரைட். சோ அதை ஒருக்கா பார்த்துக்கொள்ள வேணுமா, ரைட். சரி, ஓகே. இப்ப நீங்க நோவலா எடுங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுங்க, நான் டிஸ்கஸ் பண்ணும். கொஸ்டின் பேப்பர் எடுங்க. ரைட், ஓகே. கொஸ்டின் பேப்பர் எடுங்க, ரைட். கொஸ்டின் பேப்பர் எடுங்க, நாங்க பார்ப்போம் கொஸ்டின் பேப்பரை, ரைட். சோ அதுல முதலாவது செல்றார் பாருங்க, ஃபர்ஸ்டுக்கு செல்றார் என்ன, முதலாவது செல்றார் பிள்ளை பாருங்க. தேங்காய் எண்ணெயின் அடர்த்தியை காண்பதற்கான ஒரு பரிசோதனையில் உமக்கு பின்வருவன வழங்கப்பட்டுள்ளது. சோ அந்த பிராக்டிகலோட நோக்கம் என்ன, கொஸ்டின் பேப்பர்ல சொல்ற பிராக்டிகலோட நோக்கம் என்ன, தேங்காய் எண்ணெயின் அடர்த்தியை காண்பதற்கான ஒரு பரிசோதனையில் உமக்கு பின்வருவன வழங்கப்பட்டுள்ளது. என்னென்ன வழங்கப்பட்டிருக்குது, தகுந்த அளவிடைகளுடன் பலகையில் பொருத்தப்பட்ட யூக்குழாய். இப்ப முதலாவது வழங்கப்பட்டிருக்கிறது என்ன,
அப்ப மீட்டர் சட்டத்தை இணைக்கிறதே இல்லை. நாங்க மீட்டர் சட்டம் இணைக்க தேவையில்லை. யூக்குழாய பலகையில பொருத்தினா புயங்கள் வழியே என்ன இருக்கும்? புயங்கள் வழியே என்ன இருக்கும்? அந்த அளவிடை இருக்கும். அது நார்மலா சில லேப்ல கொடுத்திருக்காங்க, ரைட்? சில ஸ்கூல் லேப்ல நாங்க பார்க்கையிலும் அந்த யூக்குழாய் ஒரு பலகையில பொருத்தி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஒரு பலகையில யூக்குழாய பிக்ஸ் பண்ணி நிலைக்குத்தான போர்டு, அது நிலைக்குத்தான போர்டுல பிக்ஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அந்த போர்டுல புயத்தோடைய மீட்டர் ஸ்டிக்கர் என்ன செஞ்சிருக்கும்? ஒட்டப்பட்டிருக்கும், அளவிடை இருக்கும், ரைட்? சோ இப்படி ஒரு யூக்குழாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது நீரும் தேங்காய் எண்ணெயும். தேங்காய் எண்ணெயுடைய அடர்த்தியை துடிய வேண்டும். சோ அடுத்தது புனல். புனல் வந்து நீர் வந்து அல்லது தேங்காய் எண்ணெய் சிந்தாமல் சோ அந்த புயத்துக்குள்ள நாங்க எடுக்கிறதுக்காக புனல் ஒன்று தரப்பட்டு இருக்குது, ரைட்? இப்ப ஏ பார்ட் கொஸ்டினை பாருங்க. ஏ பார்ட் கொஸ்டினை பாருங்க, ரைட்? ஏ பார்ட் கொஸ்டினை பாருங்க. ஏ பார்ட் கொஸ்டின் சொல்ற, ரைட்? ஏ பார்ட் கொஸ்டின் சொல்ற, ரைட்? ஏ பார்ட் கொஸ்டின் சொல்ற நீர் நிரல் கமா தேங்காய் எண்ணெய் நிரல் ஆகியவற்றின் மட்டங்களையும் அவற்றின் பொது இடைமுகத்தையும் தெளிவாக காட்டும் பரிசோதனை ஒழுங்கமைப்பின் பெயரிட்ட வரிப்படத்தை வரைக. என்ன சொல்ற பிள்ளைகள் பாருங்க. நீர் நிரல் தேங்காய் எண்ணெய் நிரல் ஆகியவற்றின் மட்டம், இல்லையா? அப்ப காட்டணும், இல்லையா? நீர மட்டம் தேங்காய் எண்ணெயிட மட்டம் என்ன செய்யணும்? தெளிவாக காட்டும். நீர் மட்டத்தையும் தேங்காய் எண்ணெய் மட்டத்தையும் தெளிவாக காட்டும். இப்ப நீங்க நார்மலா அவங்களோட பிராக்டிகல் கைட்லையும் பார்க்கலாம். நீர் மட்டத்தை விட தேங்காய் எண்ணெய் மட்டம் கூட தான் இருக்குமே. இந்த ரெண்டு இடத்தையும் அமுக்கம் சமன் தான். அமுக்கம் சமன் ஃபைனலா எங்களுக்கு எப்படி வந்தது? HW DW சமன் HL DL வந்தது. உண்மையா DL விட DW கூட, இவர் குறை. பேலன்ஸ் பண்ணணும், இவர் கூட இருக்கணும், இவர் எப்படி இருக்கணும்? குறையதான் இருக்கணும், இல்லையா? சோ அதாவது HW DW பெருக்கும் HL DL பெருக்கத்துக்கு சமன். ஆனா எங்களுக்கு தெரியும் DW DL விட கூட. இப்ப DW கூட DL குறை. இப்ப பேலன்ஸ் ஆகணும், மாறித்தான் இருக்கணும். இவர் கூட இருந்திருக்கணும், இவர் குறை இருந்திருக்கணும். அப்ப நாங்க இந்த சரியா பிறையுறு வடிவத்தோட கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் உயரம் அதனுடைய மட்டம், பிறையுறோடு கூடிய நீர் உயரம் அதனுடைய மட்டத்தை என்ன செய்யணும்? காட்டணும். அதை கேட்டுக்கார் பாருங்க. அதுக்கு ஒரு புள்ளி கொடுக்குறியா? அதுக்கு ஒரு புள்ளி. ரெண்டாவது சொல்றார், அதோட பொது இடைமுகமும் காட்டப்படுமா? பொது இடைமுகமும் தெளிவாக காட்டப்படும். அது காட்டப்பட்டிருந்தா ஒரு புள்ளி. சோ இந்த இதெல்லாம் காட்டப்பட்டிருந்தா ஒரு புள்ளி. ரெண்டாவது தொடர்ந்து சொல்றார், பொது இடைமுகத்தையும் தெளிவாக காட்டும் பரிசோதனை ஒழுங்கமைப்பின் பெயரிட்ட வரிப்படம். இதே மாதிரி செட்டப்ப வரையும். இதுல மீட்டர் சட்டம் அதுல ஆல்ரெடி இருக்குன்னு சொல்ற, நாங்க புயங்கள் வழியே மீட்டர் சட்டத்தை காட்டி வரையும். இது மீட்டர் சட்டம் என்று காட்டுங்க. இது மீட்டர் சட்டம் என்று பேரிடுங்க. இது யூக்குழாய், இது நீர், இது தேங்காய் எண்ணெய் காட்டுங்க, இல்லையா? சோ அப்ப இதை எழுதி கொள்ளுங்க. இது நீர், பேரிட்ட வரிப்படம் தானே. இது நீர். சோ இது தேங்காய் எண்ணெய், இது தேங்காய் எண்ணெய். நாங்க மீட்டர் போல இணைக்க இல்ல, மீட்டர் சட்டம் என்று காட்டுங்க. இங்க அதே மீட்டர் சட்டம் அது ஆல்ரெடி பலகையில இருக்கிறது தானே. சோ அப்ப பேரிட்டு இருந்தா அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்குமா? அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். தொடர்ந்து செல்ற, வரைந்த படத்தில் பெற வேண்டிய அளவீடுகள் H1 H2. அதாவது உண்மையாக இந்த வரைந்த படத்துல பெற வேண்டிய அளவீடுகள் என்னென்ன அளவீடுகள் எடுக்கணும்? H1 H2 சொல்றாரு. இப்ப நார்மலா நாங்க HW HL காட்டுறோம் தானே. இப்ப இவர் சொல்ற H1ஐயும் H2ஐயும் என்ன செய்யட்டாம்? காட்டலாம். H1 H2 நாங்க நார்மலா அப்படி படிக்கைக்குள்ள HW HL எடுத்தா H1 H2 நீங்க மாறி குறிச்சாலும் பரவாயில்லை. H1 H2 என்ன செய்யட்டாம்? காட்டலாம் சொல்ற, ரைட்? சோ அதை காட்டிக்கொள்ள வேண்டும், ரைட்? சரிதானே? சபையில நீங்க வடிவாக காட்டிக்கொள்வீங்க. அப்ப இந்த படத்துக்கு 3 புள்ளி கொடுப்பேன். படத்துக்கு நார்மலா 3 அல்லது 4 புள்ளி கொடுப்பேன். அவர் செல்ற எல்லா பாயிண்டும் இருக்கணும். திரவ பிறையுறு மட்டங்கள், திரவ உயர மட்டங்கள் சரியா காட்டப்பட்டிருக்கணும். அப்படிதான் நீர்க்கமா தேங்காய் எண்ணெய் நிரல் ஆகியவற்றின் மட்டங்களையும் அவற்றின் பொது இடைமுகத்தையும் தெளிவாக காட்டும் பரிசோதனை ஒழுங்கமைப்பின் பெயரிட்ட வரிப்படத்தை வரைந்த படத்தில் பெற வேண்டிய அளவீடுகளை என்ன செய்யலாம்? குறிக்க சொல்ற. அப்ப அதை குறிச்சு காட்டுமா? சபை இதுக்கு 3 புள்ளி கிடைக்கும். நீங்க நார்மலா நோட் பண்ணிருப்பீங்க நம்புறேன்.
குயிக்கா ஒரு நோட் பண்ணாதாக்கள் நோட் பண்ணிக்கொள்ளும். இந்த படத்தை வரைகிறாக்கள் குயிக்கா வரைஞ்சிடுங்க. இந்த படத்தை வரைகிறாக்கள் குயிக்கா வரைஞ்சிடுங்க. ரைட், ஓகே. ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வி இதை நார்மலா நோட் பண்ணிக்கொள்வீங்க. ரைட், நார்மலா நோட் பண்ணிக்கொள்வீங்க. ப்ராக்டிக்கல் கைட்லயும் ப்ராக்டிக்கல் கைட்ல உள்ள இதே படத்தை வடிவா பார்த்துக்கொள்ளணும். நீட்டா பார்த்துக்கொள்ளணும். சிம்பிளான ப்ராக்டிக்கல். இது நார்மலா கொஸ்டினா வந்தா பிழை எடுக்கப்படாது இல்லையா? சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் கொஸ்டினா வரைக்குள்ள நாங்க ஒரு நாள் மீன் செய்யப்படாது, பிழை எடுக்கப்படாது. நீட்டா செய்யணும். ரைட். சோ இப்ப ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. அளவீடுகளை செம்மையாக பெற உதவும் கருவி யாது என்று கேட்கிறார் இல்லையா? சோ அப்ப அளவீட்டு உபகரணம் அல்ல, கருவி என்று சொல்ற. ரைட், கருவி என்று சொல்ற. அளவீடுகளை செம்மையாக பெற. அப்ப இந்த இடத்துல நாங்க அந்த வாசிப்புக்களை பிழை இல்லாம வலுவற்ற வாசிப்ப என்றளவு வலு குறைந்த வாசிப்பை எடுக்கிறதுக்காக பயன்படுத்துற கருவி மூளை மட்டம் இல்லையா? சோ அப்ப அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்வீங்க. ரெண்டாவதுக்கு மூளை மட்டம். ரெண்டாவதுக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்வீங்க மூளை மட்டம். ரெண்டாவது ஆன்சர் பண்ணுங்க மூளை மட்டம். மூளை மட்டம். மூன்றாவது, யூ குழாயானது பலகையில் பொருத்தப்பட்டிருப்பதற்கான சரியான காரணம். யூ குழாயை நாங்க ஏன் பலகையில பொருத்துறோம்? ஏன் யூ குழாயை நிலைப்படுத்தி உள்ளெடுக்கப்பட்ட திரவ நிரல்களில் அல்லது உள்ளெடுக்கப்பட்ட திரவங்களில் அந்த உயரங்கள்ல திரவங்கள்ன்ற அந்த உயரங்கள் அல்லது திரவங்கள்ன்ற அந்த வாசிப்பை பெற்றுக்கொள்றதுக்காக தான் நாங்க என்ன செய்யறோம்? நிலைப்படுத்துறோம் இல்லையா? அப்ப நாங்க எப்படி அதை ஆன்சர் பண்ணுவோம்? அதை எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? யூகுழாயை நிலைப்படுத்தி எழுதுவோம். யூகுழாயை நிலைப்படுத்தி புயங்களில் காணப்படும் அல்லது புயங்களில் உள்ள திரவ வாசிப்பை பெற புயங்களில் உள்ள திரவ
நிரல்களின் வாசிப்புகளை பெறுவதற்கு. இது நம்மள சின்ன ஒரு கொஸ்டின். அதை ஏன் பலகையில பொறுத்துறன்னு கேட்கிறார். நாங்க பலகையிலையும் பொறுத்துறோம். யூக்குழாயை பிக்ஸ் பண்றோம். யூக்குழாயை நிலைப்படுத்தி அதுக்குள்ள உள்ளெடுக்கப்பட்ட திரவங்கள்ட்ட அந்த வாசிப்பை எடுக்கிறதுக்காக இல்லையா? சோ இப்ப இதுக்குள்ள திரவத்தை உள்ளெடுக்கணும். உள்ளெடுத்த திரவத்தை ரீடிங்ஸ் எடுக்கணும். அப்ப நாங்க எழுதுவோம் யூக்குழாயை நிலைப்படுத்தி புயங்களில் உள்ள திரவங்களின் திரவ நிரல்களின் உயரத்தை அளப்பதற்கு. ஒரு சிம்பிளான கொஸ்டின் பாய். சோ அடுத்த மூன்றாவது 4வது கேள்வி. நாலாவது பாருங்க சரிதான் பிள்ளை. இதுல ஏற்பாடுல 1 2 3 ஓகேயா? 4வது கேள்வி போமா? சிக்கல் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். சிக்கல் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்கு அதுல ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம் சிக்கலில் இருந்தால். ரைட். ரைட் ஓகே. சோ அடுத்த கேட்கிறார் 4வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வி கேட்கிறார். புயங்களில் திரவங்களை விட முன்னர் குழாயை எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும்? குழாய் எப்படி சுத்தம் செய்யறேன்னு கேட்கிறார். குழாய் எப்படி சுத்தம் செய்யற? பொதுவா குழாய மாத்திரமல்ல, இது நார்மலா நான் இதுக்கு முதல் நான் உங்களுக்கு இது கதைச்சம். இது நார்மலா சில பேப்பர்ஸ்ல வார. சோ இது யூகுலாய்க்கண்டல்ல என்னோட பிராக்டிக்கல் கைட்ல உள்ளது. அந்த சடத்தின் பௌதிக இயல்புகள் உள்ள அந்த பிராக்டிக்கல் எல்லாம் நார்மலா அந்த மைத்துளை குழாயை கிளீன் பண்றதுக்குரிய ஒரு முறைமையாக நான் கதைப்போம். மைத்துளை குழாயை கிளீன் பண்றதுக்குரிய ஒரு முறைமையாக நான் இதை கதைப்பேன். முதலாவது என்ன செய்யற? ஐதான சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசல். பிறகு ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலால கழுவுற. பிறகு சுத்தமான நீரால கழுவுற இல்லையா? அப்ப எழுதி கொள்ளுங்க. அப்ப எழுதுங்க இப்படி ஆன்சர். ரைட். 4வது எழுதுங்க. முதலில் ஐதான சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசலிலும் எழுது. முதலில் ஐதான சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசலிலும் பின்னர் ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலிலும் கழுவி பின் சுத்தமான நீரினால் கழுவுதல். நம்ம ஒரு தெளிவான ஆன்சர் கொடுக்கிறோம். முதலில் ஐதான சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசலினாலும் பின் ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலினாலும் கழுவி பின்னர் சுத்தமான நீரினால் கழுவுதல். சோ அதுதான் இதை சுத்தம் செய்யறதுக்குரிய முறை. என்ன? சோ அதனை கேட்டீங்க இல்லையா? சோ அதனை கேட்டீங்க எங்கள்கிட்ட. அதான் கேட்டீங்க. ரைட். சோ அடுத்தே பாருங்க. அடுத்த தேங்காய் எண்ணெய் நீர் ஆகியவற்றின் அடர்த்திகள் D1 D2 என்று சொல்ற முறையே D1 D2 என்று சொல்ற. தேங்காய் எண்ணெயினுடைய அடர்த்தி என்னன்னு சொல்ற?
D1 என்று சொல்ல தேங்காய் நீர் அடர்த்திய நீர அடர்த்திய என்னன்னு சொல்ல நீர அடர்த்திய D2 ன்னு சொல்ல முறைன்னு சொல்ல முறை அப்ப தேங்காய் நீர D1 நீர D2 வளிமண்டல அமுக்கத்துக்கு சொல்ல வளிமண்டல அமுக்கம் வந்து P நோடுன்னு சொல்ல வளிமண்டல அமுக்கம் என்னவா P நோடுன்னு சொல்ல வளிமண்டல அமுக்கம் P நோடு ஆகியவற்றால் தரப்படுவெனின் D1க்கான கோவை எழுதுறான் இல்லையா D1க்கான கோவை என்னன்னு கேட்கிற D1க்கான கோவை ஆகியவற்றால் தரப்படும் எனின் D1க்கான கோவை என்னன்னு கேட்கிறார் சோ நாங்க முன்ன செஞ்ச மாதிரி இல்லையா D1க்கான கோவை கேட்கிறார் நாங்க முன்ன செஞ்ச மாதிரி எப்படி வரும் எங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு புள்ளியில ரெண்டு இல்லையா சோ எங்களுக்கு தெரியும் சோ இதுல நம்மளா நாங்க இத XY என்று எடுத்தால் நம்மளா XY என்று எடுத்தால் X என்ற புள்ளியிலையும் Y என்ற புள்ளியிலையும் அமுக்கம் சமன் X என்ற புள்ளியில அமுக்கம் எப்படி வரும் P நோட் பிளஸ் வளிமண்டல அமுக்கம் P நோட் பிளஸ் சோ இது நீர் D2 என்று எடுக்கிறார் அப்ப நாங்க இத H2 என்று கதைப்போம் இல்லையா சோ இவர் H2 என்று கதைப்போம் இவர் H1 சோ அப்ப இவர் சாரி D1 அப்ப இவர் H1 என்று கதைப்போம் இது H2 சோ அப்ப நாங்க இந்த இடத்துல H1 H2 என்று ஸ்டார்ட்ல எடுக்க சொன்னதானே நாங்க H1 H2 நீங்க மாறி எடுத்தாலும் பிழை இல்ல ரைட் சோ அப்ப இதுல நாங்க நீங்க போட்டுக்கொள்றதுக்கு மாதிரி முன்னுக்கு படத்துல குறிச்சதுக்கு மாதிரி நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க நீங்க முன்னுக்கு படத்துல சோ எப்படி குறிச்சீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நோட் பண்ணி கொள்ளுங்க அதுக்கு ஏத்த மாதிரி கால்குலேஷன்ல செய்யணும் ரைட் சோ அப்ப இதுல பாருங்க இந்த இடம் P நோட் பிளஸ் நாங்க செல்வோம் H2 D2G சமன் இங்காலையும் P நோட் பிளஸ் இப்படிதான் வளிமண்டல அமுக்கம் P நோட் பிளஸ் உயரம் H1 D1G P நோட் கேன்சல் ஆகும் H2 D2 இப்படி வரும் H2 D2 சமன் H1 D1 என்று வரும் சோ எங்கள்கிட்ட கேட்டது D1க்கான கோவை D1க்கான கோவை என்றா D1 எழுவாய் மாற்றம் செய்யணும் அப்ப H1 இங்கால வந்தா H2 D2 வின் கீழ் H1 என்று வரும் H2 D2 வின் கீழ் H1 என்று வரும் என்ன D1க்கான கோவை தானே கேட்டது D1க்கான கோவை என்ன சோ இப்படி எழுதி காட்டுங்க ரைட் D1க்கான கோவை சோ எழுதி காட்டுவீங்க ஏன்னா சோ இதுதான் அவர் கேட்டிருந்தார் இதான் கேட்டிருந்தார் ரைட் சோ அப்ப இந்த கோவையை எழுதி காட்டுவீங்க இல்லையா அந்த ஸ்பேஸ்ல பி பார்ட்ல முதலாவது இந்த கோவையை எழுதி காட்டுவீங்களா சோ பி பார்ட்ல முதலாவது சோ இந்த கோவையை எழுதி காட்டுவீங்க இது நார்மலா 2 புள்ளி கொடுக்க சொன்னா நாங்க இதுக்கு ஒரு புள்ளி கொடுத்து தீர்த்த சொன்னீங்க அப்ப இறுதி விடைக்கு மாத்திருந்தோம் பார்ப்போம் ஒரு புள்ளி D1க்கான கோவை இதுல இந்த எக்ஸாம் பேப்பர்ல ஒரு புள்ளியை கொடுத்து தீர்த்த சொன்னீங்க இதுக்கு முன்ன உள்ள கொஸ்டினுக்கும் ஒரு புள்ளி தான் மூளை மட்டம் என்று எழுதியிருந்தா ஒரு புள்ளி சோ அடுத்தது அந்த பலகையில பொருத்தினதுக்குரிய ரீசன் சொல்லி இருந்தா அதுக்கும் ஒரு புள்ளி தான் ரைட் சோ அந்த ஐதான காரக்கரைசலால கழுவுற பிறகு அமில கரைசலால கழுவுற பிறகு நீரால கழுவுற என்று சொல்லி இருந்தா அதுக்கு 2 புள்ளி அந்த ஆர்டர் சரியா எழுதி இருந்தா அதுக்கு 2 புள்ளி சோ இதுக்கு ஒரு புள்ளி தான் கொடுத்திருக்காரு அப்படின்னா D1 எழுவாய் மாற்றம் செய்தல் கேட்டது அப்படி கேள்விய பாருங்க ஏன்னா D1க்கான கோவை எழுதுகன்னு கேட்டா இது 2 புள்ளி கொடுக்கப்பட்டிருந்தா மேலுக்கு ஸ்டெப்புக்கு ஒரு புள்ளிங்க நீ எழுதின ஸ்டார்ட் தொடர்புக்கு ஒரு புள்ளி தருவார் ஒரு புள்ளி தான் கொடுத்து திருத்த போறான்னா இறுதியாக இதுதான் பார்ப்போம் நம்ம இதுக்கு கடைசியா நீட்டா எழுதி கொள்வோம் தெரிஞ்ச கேள்விய நீட்டா எழுதுவோம் ரைட் சரி அடுத்த 2வது பாருங்க D1ஐ துணிவதற்கு உரிய புயத்தில் மேலும் நீரை சேர்க்க முடியுமா D1 என்றது தேங்காய் நீர் அடர்த்திய துணியணும் துணியறதுக்கு நாங்க உண்மையா அந்த பிராக்டிகல் எப்படி செய்வோம் கிராஃப் வரைஞ்சு தானே செய்ய போறோம் இந்த பிராக்டிகல் பிள்ளையும் கிராஃப் வரைஞ்சு தானே செய்ய போறோம் அப்ப இந்த பிராக்டிகலை கிராஃப் வரைஞ்சி செய்ய போறோம் அப்ப இப்ப செல்லுங்க பாப்போம் கிராஃப் வரைஞ்சி செய்ய போறோம் அவர் கேட்கிறார் D1 துணியறதுக்கு இல்லையா D1 துணியறதுக்கு தேங்காய் நீருடைய அடர்த்திய துணியறதுக்கு உரிய புயத்தினுள்
மேலும் நீரை சேர்க்க முடியுமான்னு கேட்கிறார். மேலும் நீரை சேர்க்க இயலுமா நாங்க? மேலும் நீரை சேர்க்க இயலுமா? இல்ல. நீங்க மேலும் நீரை சேர்க்கிறது இல்லை. என்ன செய்ய யாரை சேர்க்கிற? தேங்காய் எண்ணெயை தான் சேர்க்கிற. தேங்காய் எண்ணெய் உயரத்தை மாத்த மாத்த என்ன செய்யும்? மொட்டோவா நீர் உயரமா மாறிக்கொள்ளும் இல்லையா? அப்ப சேர்க்க முடியுமாண்டா இல்ல, சேர்க்க முடியாது. காரணம் கேட்கிற, நீரை சேர்ப்பதனால் பொது இடைமுகம் உயருமே தவிர H1 H2 வில் மாற்றம் ஏற்படாதுன்னு எழுதுவோம். H1 H2 மார்க் பண்றீங்க. சிம்பிளா சொல்லு, தேங்காய் எண்ணெய் உயரத்திலும் நீர் உயரத்திலும் மாற்றம் ஏற்படாதுன்னு சொல்லலாம். அதை விட நாங்க சிம்பிளா சொல்லலாம். அப்ப எப்படி எழுதுவீங்க ஆன்சர்? சேர்க்க முடியுமா என்று கேட்டதுக்கு முதலாவது ஆன்சர் பண்ணுவோம். சேர்க்க முடியுமா? இல்லை. தேங்காய் எண்ணெய் அடர்த்திய துணியிடத்துக்கு மேலும் நீரை சேர்க்க முடியாது. யாரை சேர்க்கணும்? தேங்காய் எண்ணெய் தானே சேர்க்கணும். அப்ப எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? சேர்க்க முடியுமாண்டா இல்லை என்று போடணும். இல்லை என்று கொடுப்பீங்க. இல்லை இல்லையா ஆன்சர் போடும். ரீசன் என்ன? ரீசன் என்ன? நீரை சேர்ப்பதனால் எழுதுமா? நீரை சேர்ப்பதனால் ரீசன் எழுதுமோ? நீரை சேர்ப்பதனால் காரணத்தை எழுதுங்க. நீரை சேர்ப்பதனால் பொது இடைமுகம் உயருமே தவிர பொது இடைமுகம் உயருமே தவிர பொது இடைமுகம் உயருமே தவிர பொது இடைமுகம் உயருமே தவிர H1, H1, H2 வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. பொது இடைமுகம் உயருமே தவிர H1, H2 வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்ப இப்ப இதுல நாம என்ன செய்வோம்? இந்த இடத்துல பாருங்க, எங்களுக்கு என்ன தொடர்பு அடையுது. அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி கேட்கிறார். மூன்றாவது கேள்வியை பாருங்க. சபை நீங்க ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருந்தால் ரீசன் இல்லைன்னு கொடுத்திருந்தா ஒரு புள்ளி, சரி அந்த ஆன்சர் இல்லைன்னு கொடுத்திருந்தா ஒரு புள்ளி, ரீசன் சரியா எழுதியிருந்தா அதுக்கு ஒரு புள்ளி. சரி, ரீசன் சரியா எழுதியிருந்தா அது புள்ளி. அப்ப சேர்க்க முடியாது. என்ன காரணம்? நீரை சேர்க்கிறதால பொது இடைமுகம் உயருமே தவிர H1 H2, அதாவது நீர் நிரல் உயரம் பொது இடைமுகத்தில் இருந்தான தேங்காய் எண்ணெயின் உயரத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்ற அந்த கதை இருந்தால் அதுக்கு ஒரு ரைட். சோ இப்ப அடுத்த பகுதிக்குள்ள போவோம். எத்தனையாவது? சோ அடுத்த பகுதிக்குள்ள போவோம். ரைட், ஓகே பாருங்களே. சோ அப்ப அடுத்த மூன்றாவது சொல்றார், D1 துணிவதற்கான வரைவின் படித்திறன் 0.91 என காணப்பட்ட தேங்காய் எண்ணெய் அடர்த்தி கேட்குது. அப்ப இதுதான் சமன்பாடு. அப்ப இந்த சமன்பாட்டுல இப்ப எங்களுக்கு தெரியும் தேங்காய் எண்ணெய் உயரம் H1 X அச்சுல வரும். இது X அச்சுல வரும். நீர் உயரம் Y அச்சுல வரும். அப்ப H2 எழுவாய் மாற்றம் செய்யக்குள்ள எப்படி வரும்? D1 over D2 into H1. இப்படித்தான் இந்த கிராஃப் வரப்போகுது. கிராஃப் ஈக்குவேஷன். தேங்காய் எண்ணெய் உயரம் X அச்சுல வரும், நீர் உயரம் Y அச்சுல வரும். அப்ப எழுவாய் மாற்றம் செய்யக்கூடிய H2 சமன் D1 over D2 into H1 வரும். இந்த D1 over D2 அவர் என்ன சொல்ற? D1 over D2 பாருங்க, D1 என்றது தேங்காய் எண்ணெய் அடர்த்தி, D2 என்றது நீர் அடர்த்தி. தேங்காய் எண்ணெய் அடர்த்திய நீர் அடர்த்தியால பிரிக்கைக்குள்ள வாரது தேங்காய் எண்ணெய் தொடர்பு அடர்த்தி. அதுதான் என்ன சொல்றார்? 0.91 சொல்ற. எத்தனை 0.91 சொல்ற? இப்ப எங்கள்கிட்ட கேட்கிறார் தேங்காய் எண்ணெய் அடர்த்தி என்ன, D1 என்னன்னு கேட்கிறார். அப்ப D1 என்றது 0.91 into D2. D2க்கு 1000 போடும் இல்லையா? நீரடர்த்தி என்ன? D2 என்றது நீரடர்த்தி என்ன? 1000. இப்ப 0.9 into 1000 என்றா சோ என்ன வரும்? 900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்று வரும் இல்லையா? 900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அப்படி என்று சொல்லி வரும். ரைட், 900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்று வரும்.
சோ அடுத்த கேள்விக்குள்ள போவோம் ரைட். சோ அடுத்த கேள்வியை பாருங்க, சி பார்ட் கேள்வி. சி பார்ட்ல முதலாவது ரைட். சோ அப்ப இதுக்கு எத்தனை புள்ளி கொடுப்பாரு என்றால், சோ இதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு புள்ளி தான், இறுதி விட சரியா இருந்தா ஒரு புள்ளி வரும். இது 9-1 என்ன பெரிய பிள்ளையா 9-1 இல்லையா? 9-1 வந்து எப்படி வரும்? 9-1 9-1 into D2 இல்லையா? இப்ப 9-1 into 1000 அப்ப 910 910 சரியா? அப்ப இது எங்களுக்கு வரும் 910 என்று வரும். 910 பரவுலே 910 என்று வரும். சி பார்ட்ல முதலாவது பாருங்க, சி பார்ட்ல முதலாவது கொஸ்டினை பாருங்க. சி பார்ட்ல முதலாவது, யூகுழாயில் பயன்படுத்தப்படும் திரவங்களின் இயல்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? முன்னுக்கே கேட்க வேண்டிய கேள்வி. சோ இப்ப கேட்கிற யூகுழாய்க்குள்ள எடுக்கிற திரவத்திர இயல்பு எப்படி? ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தகவற்ற திரவம் அல்லது நீருடன் கலக்கும் தகவற்ற திரவம் என்று சொல்லுவோம். சோ இத ரெண்டு விதமா கொடுக்கலாம். நீருடன் கலக்காத திரவம் என்று கொடுக்கலாம், அல்லது ஒன்றுடன் ஒன்று கலக்காத திரவங்கள் அல்லது கலக்கும் தகவற்ற திரவங்கள் என்று கொடுக்கலாம். அப்ப இயல்பு என்று கேட்டா எப்படி எழுதுவோம்? இயல்புன்னு எனக்கு கேட்டது, அப்ப நாங்க எழுதுவோம் இயல்பு என்று கேட்டபடியால் ரைட். அப்ப இயல்பு என்று கேட்டபடியால நாங்க எழுதுவோம் கலக்கும் தகவற்ற திரவமாக இருத்தல் வேண்டும் இல்லையா? இயல்பு தானே கேட்டது. கலக்கும் தகவற்ற திரவமாக இருத்தல் வேண்டும். கலக்கும் தகவற்ற திரவமாக இருத்தல் வேண்டும். ரைட், நோட் பண்ணுவோம். கலக்கும் தகவற்ற திரவமாக இருத்தல் வேண்டும். சோ அடுத்த கேள்வி என்ன கேட்கிற, அவ்வாறு இல்லாத திரவங்களின் அடர்த்தியை, அதுல டைப்பிங் பில்லர் ரூனாண்டு இருக்குது இல்லையா? அது யூ வரும். டைப்பிங் பில்லர் நீங்க மாத்திக்கொள்ளுங்க. அவ்வாறு இல்லாத திரவங்களின் அடர்த்தியை யூகுழாயின் பரிசோதனை அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தாது எவ்வாறு துணியலாம்? இந்த பரிசோதனை அமைப்புல இந்த யூகுழாயில எந்த சேஞ்சும் செய்யாம இல்லையா? யூகுழாயில எந்த சேஞ்சும் செய்யாம நாங்க எப்படி செய்யணும்? எங்களுக்கு அவ்வாறு இல்லாத திரவங்களோட அடர்த்தி அப்படின்னா அந்த கலக்கும் இயல்பற்ற திரவம் தானே நாங்க இங்க பயன்படுத்துற, கலக்காத திரவம் தானே. இப்ப கலக்கக்கூடிய ரெண்டு திரவத்தை தந்துட்டாருன்னு வைங்க, நீரையும் செப்பு சல்பேட்டு கரைசலையும் தந்துட்டாருன்னு வைங்க, லேப்ல இருக்குதானே. நீரையும் செப்பு சல்பேட்டு கரைசலையும் தந்தா ரெண்டும் என்ன மிக்ஸ் ஆகும். சோ இது ரெண்டையும் யூகுழாய் பயன்படுத்தி அடர்த்தியை காணுங்கோ, செப்பு சல்பேட்டு அடர்த்தியை காணுங்கோன்னு எங்களுக்கு செல்லப்பட்டா அங்க என்ன செய்வீங்க? என்ன செய்ய? சோ அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்தா கேள்வி விளங்குதா? கேள்வி புரியும். கேள்வி என்ன சொல்றார்? அவ்வாறு இல்லாத திரவங்களின் அடர்த்தியை யூகுழாய் பரிசோதனை அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தாது இவ்வாறு தெரியலாம். இப்படி என்ன ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தகவற்ற திரவங்கள் அல்லாத திரவம் என்ன ஒன்றோடு ஒன்று கலக்குது திரவம். அப்ப ஒன்றோடு ஒன்று கலக்குத திரவத்தில அடர்த்திய யூகுழாய் பரிசோதனை அமைப்புல மாற்றத்தை ஏற்படுத்தாம எப்படி துணியிற? என்ன செய்வோம்? அதாவது இப்ப எங்களுக்கு எக்ஸ் சும்மா எடுப்போம், நான் ஏபி என்ற ரெண்டு திரவம் தான், ஏயும் பியும் என்ன செய்யும்? ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடியது. யூகுழாயை பயன்படுத்தி காணுங்கன்னு சொல்றேன். என்ன செய்யற? அதாவது ஏயும் பியையும் விட அடர்த்தி கூடிய சி என்ற திரவத்தை எடுக்க. நல்லா ஞாபகம் வச்சிருக்கும். ஏயும் பியையும் விட அடர்த்தி கூடிய சி எடுக்கிற, எடுத்து சிய முதல்ல எடுக்கிற புயத்துக்குள்ள. கைக்கு விளங்குதா? என்ன செய்ய போறோம் பாருங்க. அழிக்கிறேன். இது அழிக்கிறேன்னா இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த கேள்வியை பாருங்க, ஒரு நல்ல கேள்வி ஒன்று. அதாவது ஒன்றோடொன்று கலக்கிற இயல்பை கொண்ட, ஒன்றுடன் ஒன்று கலக்கும் இயல்பை கொண்ட இரண்டு திரவங்களோட அடர்த்திய இந்த யூகுழாயை பயன்படுத்தி நாங்க ஆல்ரெடி யூகுழாய் அமைப்பு ஒன்று இருக்குது, அந்த அமைப்புல சீட் பண்ணாம எப்படி செய்ய? யூகுழாயை பயன்படுத்தி எப்படி செய்யறன்னு கேட்கிற. அப்ப என்ன செய்யற? இது யூ வடிவ குழாய், இது யூ வடிவ குழாய், இது யூ வடிவ குழாய் சரியா? இது யூ வடிவ குழாய். அப்ப என்ன செய்யற? ஏபின்னு ரெண்டு திரவம் தரப்படு, இது ரெண்டுமே இப்படி கலக்கும் இயல்பு, லைக் நீர் செப்பு சல்பேட்டுமா. இப்ப என்ன செய்யறா? இது ரெண்டையும் விட அடர்த்தி கூடிய ஒரு ஆள் எடுக்கு, அதை முதல்ல இதுக்குள்ள எடுக்கு, ஃபர்ஸ்டுக்கு எடுக்கு.
ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிற? எங்களுக்கு தரப்படுகின்ற கலக்கும் இயல்புடைய 2 திரவங்களின் அடர்த்தியை விட கூடின ஒரு திரவத்தை எடுக்கிறது. அந்த கூடிய அடர்த்தியுடைய சி என்ற திரவம் எப்படி இருக்கணும்? இவரோடையும் இவரோடையும் கலக்காததான் இருக்கும். அப்ப ஏபியை விட அடர்த்தி கூடின சிய முதல்ல எடுக்கிற, அந்த ஏயும் பியையும் விட அடர்த்தி கூடின சி எவ்வாறு இருக்கணும்? இவரோடையும் இவரோடையும் கலக்கப்படாது. கலக்காத அடர்த்தி கூடின புதிய ஒரு ஆள் எடுக்கிறது. எடுத்து அவரை முதல்ல எடுத்தா பிறகு இப்ப ஏஐ இதுக்குள்ள எடுக்குது. இப்ப ஏஐ இதுக்குள்ள எடுக்குது. ஏ என்ற திரவத்தை இதுக்குள்ள எடுக்கு. பி என்ற திரவத்தை இப்ப இதுக்குள்ள எடுக்குது. இப்ப கலக்காதே. சியோட கலக்க மாட்டாரு. ஏ சியோட கலக்க மாட்டார். பி சியோட கலக்க மாட்டார். ரெண்டு பேருக்குள்ளேயும் வரும். திரவ மேற்பரப்பு வளிமண்டலம், திரவ மேற்பரப்பு வளிமண்டலத்தோட தொடர்பாகுது. இப்ப ஒரே இடைமுகத்துல நாங்க என்ன செய்வோம்? ஒரே பொது இடைமுகத்துல இந்த குறித்த திரவத்துக்குள்ள அமுக்கம் சமன் வல்லமையான எங்களை தொடர்பை பயன்படுத்தி மேற்கொண்டு செய்வோம். இப்ப இதான் நடைமுறை. இப்ப இது எங்களுக்கு தெரிய வேணும். இந்த யூக்குழாய் கான்செப்ட்ல இது தெரிஞ்சிருக்க வேணும். யூக்குழாயை பயன்படுத்தி 2 கலக்கக்கூடிய திரவத்தை தந்துட்டாருண்டா, அந்த 2 யூக்குழாயை பயன்படுத்தி எப்படி செய்யறா? தரப்பட்ட 2 திரவத்தோடையும் கலக்காத அடர்த்தி கூடினவரை முதல்ல எடுத்து போட்டு, பிறகு அந்த 2 திரவத்தையும் ஒவ்வொரு பியத்தின் வழியை எடுத்து நாங்க பரிசோதனை செட்டாப்ப மீண்டும் இதுக்குள்ள திரவத்தை இந்த செட்டாப்புக்கு எடுத்து பிராக்டிகலா செய்யும். விளங்குதா? அதை நாங்க எழுதி கொடுக்கணும் இல்லையா? சோ அப்ப அதை நாங்க எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? அப்ப எழுதுவோம். சோ அந்த கேள்விக்குரிய ஆன்சர் எழுதுவோம். பயன்படுத்தப்படும் அல்லது தரப்படும் 2 திரவங்களுடனும் எழுதும். தரப்படும் 2 திரவங்களுடனும் எழுதும். தரப்படும் 2 திரவங்களுடனும் கலக்கும் தகவற்ற அடர்த்தி கூடிய இன்னும் ஒரு திரவத்தை தெரிவு செய்து அதனை யூக்குழாயினுள் முதலில் எடுத்தல். பின்னர் ஒவ்வொரு புயத்திலும் தரப்பட்ட இரு திரவங்களையும் தனித்தனியே எடுத்து பரிசோதனையை செய்தல். அந்த கதையை நோட் பண்ணிக்கொள்ளணும். முதல்ல தரப்பட்ட 2 திரவங்களோடையும் அடர்த்தி கூடிய கலக்காத திரவத்தை முதல்ல எடுக்கிற, பிறகு ஒவ்வொரு புயத்துக்குள்ளேயும் தரப்பட்ட அந்த 2 திரவத்தையும் தனித்தனியே எடுத்து பிராக்டிகல செய்யும். சரியா? சோ அப்ப அந்த கதையை நோட் பண்ணிருக்க வேணும். சோ இது நோட் பண்ணிருந்தா சோ இதுக்கு 2 புள்ளி கிடைக்குமா? சோ இது 2 புள்ளி கிடைக்கும். சோ இந்த பிராக்டிகல் நடைமுறையை நீங்க எழுதி இருந்தா 2 புள்ளி கிடைக்கும் உங்களுக்கு. ரைட். சோ அடுத்த கொஸ்டினை பாருங்க. கடைசி கொஸ்டின் குயிக்கா பாருங்களே, டைம் ஆகுது. யூக்குழாயினுள் முதலில் ஊற்றப்பட வேண்டிய திரவம் எது? அதுக்கான காரணம் என்ன? முதல்ல யாரை ஊற்றணும்? தேங்காய் எண்ணெயை ஊற்றணும். முதல்ல யூக்குழாய்க்குள்ள முதல்ல யாரை ஊற்றணும்? இந்த பிராக்டிகல் செய்யக்குள்ள என்ன இப்ப கண்டினியூவா கேட்கிறார். பழைய பிராக்டிகலா? சோ இந்த செட்டப் இல்ல, இது ஒரு சும்மா ஒரு கேள்வியா கேட்டது. பழைய பிராக்டிகல் தொடர்ச்சியான பிராக்டிகல், தேங்காய் எண்ணெய் நீர் பிராக்டிகல். அப்ப முதல்ல யார் எடுப்போம்? பிராக்டிகல் செய்யறதுக்கு ஸ்டார்ட்ல யார் எடுப்போம்? நீர் எடுப்போம். நீர் எடுப்போம். அப்ப முதல்ல எடுக்க வேண்டிய திரவம் எது வேண்டாம்? நீர். அதுக்குரிய காரணம் என்ன?
முதலில் நீர் எடுக்கப்படாது விட்டால் இரு புயங்களிலும் தேங்காய் எண்ணெய் மேலும் இல்லையா? காரணம் என்ன? நீர் தான் எடுக்கணும். நீர் எடுக்காம முதலில் தேங்காய் எண்ணெய் எடுக்கப்பட்டால் நீர் எடுக்கப்பட்டதன் பின்னர் தேங்காய் எண்ணெய் 2 புயங்களிலும் மேலெழுந்து நிற்கும் என்று எழுது. சோ அப்ப அப்படி எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? அப்ப எழுதுவோம், ஆன்சர் எழுதுவோம். நீரெண்டு போட்டுட்டு அதுக்கு ஒரு புள்ளி நீரெண்டு போட்டுட்டு எழுதுவோம். முதலில் தேங்காய் எண்ணெய் எடுக்கப்பட்டால் பின் நீர் எடுக்கப்பட்டவுடன் இரண்டு புயங்களிலும் தேங்காய் எண்ணெய் மேலெழுந்து காணப்படும். 2 புயங்களிலும் தேங்காய் எண்ணெய் மேலெழுந்து காணப்படும். அடுத்த கேட்கிறார், இப்பரிசோதனையில் நீருக்கு பதிலாக இரசத்தை பயன்படுத்த முடியாமைக்கான பரிசோதனை ரீதியான 2 காரணம் இல்லையா? அதாவது நீருக்கு பதிலாக ரசத்தை பயன்படுத்த இயலாம் என்று சொல்ற பரிசோதனை ரீதியான ரீசன் கேட்கிறார். பரிசோதனை ரீதியான ரீசன் எழுதிருக்கிறீங்களா? என்ன காரணம்? இப்ப நாங்க நார்மலா எப்படி எடுப்போம்? நாங்க இது முதல் கேட்ச் அப்படிதான். ஏன்னா இது நார்மலா நீர், இது நீர் சும்மா எடுப்போம். இது நீர் தான், இது பொது இடைமுகம். சோ இங்க இது தேங்காய் எண்ணெய் எடுப்போம் இல்லையா? இது தேங்காய் எண்ணெய் எடுப்போம், இது தேங்காய். இப்ப அந்த நீருக்கு பதிலாக நாங்க ரசத்தை எடுத்தா என்ன? ரசத்தை எடுத்தா எங்களுக்கு ஈக்குவேஷன் இப்படி வரும். இரசத்துல அந்த உயரம் h1 எடுப்போம், இரச அடர்த்திய d1 எடுப்போம். இது சமனா இருக்கும். நீர் என்ன தேங்காய் நீர் h2, தேங்காய் நீர் d2 எடுக்கும். அதாவது நீருக்கு பதிலா தானே எடுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நீருக்கு பதிலா எடுத்தா இரச உயரம், இரச அடர்த்தி, தேங்காய் எண்ணெய் உயரம், தேங்காய் எண்ணெய் அடர்த்தி. என்ன நடக்கும்? இரச அடர்த்தி நல்லா கூட. அப்ப இவர் நல்லா குறைவர். பேலன்ஸ் பண்ண முடியும். இவர் நல்லா கூட, இவர் குறையண்டா, இவர் கூட இருக்கும், இவர் குறை. முதலாவது பிரச்சனை வரும் என்னென்றால், இரசம் பொது மட்டத்தில இருந்து மிகச்சிறிய உயரத்துக்கு தான் மேலெழும்பி இருக்கும். எவ்வளவுதா? நீருக்கு பதிலா இரசத்தை எடுத்தா ஈக்குவேஷன் எப்படி வரப்போகுது? இரச உயரம் இன்டு இரச அடர்த்தி சமன் தேங்காய் எண்ணெய் உயரம் இன்டு தேங்காய் எண்ணெய் அடர்த்தி. நீருக்கு பதிலா தானே எடுக்கிறோம். இப்ப இங்க பாருங்க, இது 13,600 நல்ல கூட, இவரை விட நல்ல கூட, கிட்டத்தட்ட 13 மடங்கு கூட, 13-14 மடங்கு கூட, நல்ல கூட. இவர் குறை, பேலன்ஸ் பண்ண இவர் கூடணும், இவர் குறையும். அப்ப இவர் குறைய வலிக்கிடுவார். எப்படி? நல்ல குறைவார். இவரோட பிடிக்குள்ள நல்ல குறையிருப்பார். அப்ப முதலாவது பிரச்சனைகளுக்கு பொது இடைமுகத்தில இருந்து இரச உயரம் மிகச் சிறியதாக இருக்கும். இதால வாசிப்படுக்கைக்குள்ள வலுவர். அது ஒன்று சொல்லலாம், பரிசோதனை ரீதியான ப்ராப்ளம். 2வது, தேங்காய் எண்ணெய் உயரம் நல்ல கூட. அப்ப நீண்ட உயரத்துக்கு தேங்காய் எண்ணெயை புயத்துக்குள்ள என்ன செய்யலாம்? அது எடுக்க முடியாது. புயமே ஒரு குறித்த உயரம் தான் இருக்கும், அதை தாண்டி எடுக்க இயலாது. இப்ப தேங்காய் எண்ணெய் உயரத்தை மிகக்கூடிய உயரத்துக்கு என்ன செய்யலாதுங்களால எடுக்க இயலாம போயிடும். சரிதானே? இப்ப பிராக்டிகல் செய்யறது சாத்தியம் இல்லை. இப்ப இதுக்குரிய ரீசன் எழுதுங்க. எப்படி ரீசன் எழுதுங்க? பொது இடைமுகத்திற்கு மேலே இரச நிரலின் உயரம் மிகச் சிறியது ஆகையால்
இரச உயரத்தை கணிப்பதில் ஏற்படும் சதவீத வலு அதிகமாகும். இரச உயரத்தை கணிப்பதில் ஏற்படும் சதவீத வலு அதிகமாகும். அப்படி இல்லைன்னா செல்லும் நாங்க இதோட கிளாஸ் ஸ்டாப் பண்ணுவோம். பயோ கிளாஸ் இருக்குது உங்களுக்கு, ரைட்? சோ அப்படி இல்லைன்னா நாங்க செல்லும் எப்படி இதோட ஸ்டாப் பண்ணுவோம், ரைட்? அப்படி இல்லைன்னா செல்லும் தேங்காய் எண்ணெய் மிக கூடிய உயரத்துக்கு மேலெழுமாகையால் யூக்குழாயை கையாள்வது கடினம் என்று சொல்லலாம், இல்லையா? அது தேங்காய் எண்ணெய் மிக கூடிய உயரத்துக்கு தானே மேலெழும்பும். இரசத்தை பயன்படுத்தின நீருக்கு பதிலா சாதாரண செல்லும் யூக்குழாய கையாள்றது கடினம் என்று சொல்லலாம். சரிதானே? இப்ப நீங்க அந்த ஆன்சர்ல இது ஒன்றை நோட் பண்ணிக்கொள்ளும். சரியா? சோ அப்ப நாங்க மேக்சிமம் யூக்குழாய் பிராக்டிக்கல கதைச்சிருக்கோம்னு நம்புறேன். சோ நாங்க யூக்குழாய் பிராக்டிக்கல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினா கொஸ்டின் ஒன்றும் பார்த்தோம். இனி நாங்க ஃபைனல் ஃபுல் பேப்பர் செய்யக்குள்ள யூக்குழாய் கொஸ்டின் வரைக்குள்ள மீண்டும் ஒருக்கா நாங்க கதை. சரிதானே? சோ அப்ப வார கிளாஸ் நாங்க ஹைட்ரோட அடுத்தடுத்த பிராக்டிக்கல் போடுவோம். சோ அதே நேரம் எங்களோட எம்சிக்யூ ரிவிஷனும் போகும். அதுல பாஸ் பேப்பர் மாடல் கொஸ்டின் எல்லாம் கலந்து வரும். ஸோ அந்த ரிவிஷன் அது போகும். அது எம்சிக்யூ 2 நாள் நடக்கும். ஸோ இது 2 நாள் நடக்கும். ஸோ அப்போ இன்ஷால்லா நாங்கள் டைம் தாண்டிட்டு கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்றேன். ஸோ அப்போ அஸ்தம் சார் கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறார்கள். சரியா 9 மணிக்கு ஜாயின் ஆகிக்கொள்ளும், ரைட்? ரைட், ஓகே. நான் ஸ்டாப் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.